கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியுடைய இந்த மாலை வேலைக்கு நன்றி. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இந்த அருமையான வேலையில் கூட நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியதான ஒரு செய்தி, கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தி தான். பொதுவாகவே கிறிஸ்துவுக்கு கல்யாணம் அப்படின்னாக்க வெளியில் இருக்கிற ஜனங்கள், உலக பிரகாரமான ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியாது. மனவாட்டின்றாங்க, பொண்டாட்டின்றாங்க, இயேசுக்கு என்னையா மற்ற தெய்வம் மாதிரி அவங்கள கல்யாணம் காட்சி நல்லா சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியாது. ஆனால் கடைசி கால செய்தியில் இருக்கிற நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு, உதாரணத்துக்கு பெண்டிகாஸ்டல் சிபிஎம்காரரு, யெகோவா சாட்சிகள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு, பெந்தோஸ்து ஸ்தாபனங்கள், இவங்களெல்லாம் மனவாட்டின்னா அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் என்ன உறவு அப்படிங்கிற அந்த ஆவிக்குரிய உறவை அவங்க அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளில் அநேகர் நேரடியாக பெந்தோஸ்து ஸ்தாபனத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு சில கத்தோலிக்க ஸ்தாபனத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு சிஎஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் ஆர்சியிலிருந்து அல்லது வேறு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவங்களுக்கு வந்து செய்தி அவ்வளோக்கா அவங்க புரியாது. ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டே ஆர்சி அல்லது வேறு இந்து மதமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பைபிள் நாலேஜுக்கு ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். திடீர்னு இதுக்கு வந்துடுவாங்க, என் டைமுக்கு வந்துடுவாங்க. வந்தாக்கா அவங்களுக்கு தலைகால் புரியாது. அவங்க கிடைக்கிற ஒரு குருடன் யானையை தடவின கதையா, ஒரு சிலர் யானையுடைய காதை பார்த்துட்டு முறை மாதிரி இருக்குது, வாழை பார்த்துட்டு குச்சி மாதிரி இருக்குது, காலை பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குது, வயிற்றை பார்த்துட்டு வயிற்றை தடவி பார்த்துட்டு அது பானை மாதிரி இருக்குது அப்படின்னு குருடர்கள் எப்படி அந்த யானை குறித்து அவங்க நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம கடைசி கால செய்தி சபைகள்லையும் அப்படி தான். அந்த செய்திக்கு வர்றவங்க வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு பைபிள் நாலேஜோடு அவங்க வந்திருந்தாங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பெந்தோஸ்து சபையிலேருந்து வந்திருந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஆனால் பலருக்கு கலப்படமாக வந்து இந்த இடத்துல வந்து ஊழியத்துக்குன்னு தங்களை தாங்கவே அநேகர் ஊழியக்காரராகி கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க அந்த செய்தியில் ஏதோ ஒரு பாகத்தை எடுத்துகிட்டு இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டுன்னு இப்படி போகிறத பார்க்குறோம். ஸோ 20-25 வருஷத்துக்கு முன்னதாக இருக்கிற செய்தியினுடைய குவாலிட்டி இன்றைக்கி சில புதிய சகோதரர்கள் வந்து அதை அப்படியே பரிமள தைலத்தை செத்தைகள் நாரடித்த மாதிரி இந்த கடைசி கால செய்தி ஊழியத்தில் நிறைய தவறான உபதேசங்கள் வந்துருச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போது நான் கடந்த சனிக்கிழமை கூட ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன். மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற செய்தி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் பிரசங்கிப்போம், நீங்கள் ஆன்லைனில் வர்றவங்க வரலான்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கூட போட்டிருந்தேன். அதாவது தீர்க்கதரிசி வந்து தலையும் சபையும் இணைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு, தலையோடு மனவாட்டி இணைந்து விட்டால் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? அநேக போதகர்கள் திருமணம் மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்னொன்று வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் சில கேள்விகளை போட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எங்கள் சபையில் பிரசங்கிப்பேன், இப்போ ஆன்லைனில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கேட்குறவங்க தொடர்பு கூட கேட்கலான்னு சொல்லியிருந்து அநேகர் தொடர்பில் இருந்தாங்க. ஸோ அது ஏற்குரிய 2.5 மணி நேரத்துக்கு மேலே, சொல்லப்போனால் 12 மணிக்கு மைக்கு பிடிக்க ஆரம்பித்து சாயந்தரம் 3:30 ஆயிடுச்சு நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு செய்தியை வந்து உடனடியாக யூடியூப்பில் எடிட் பண்ணி போடணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஜிபி 28 ஜிபிக்கு மேலே அது வருது. அது நீங்கள் செய்தி கேட்குறவங்களுக்கு அந்த 28 ஜிபி வந்து 3.5 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும், ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் போடுவேன். பட்டு இன்றைய தினத்தில் அது குறிச்சதால ஒரு ஷார்ட்டாக ஒரு சுருக்கமாக நேற்று என்ன பேசணும் அப்படின்ட்டு ஒரு சில அதுக்குள்ளாவே எனக்கு நிறையா ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், இதுக்கு என்ன அர்த்தம்? மனவாட்டிக்கு நிச்சயம் ஆயிடுச்சா பாஸ்டர்? இல்லை கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாக்க இப்படியா பாஸ்டர்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படி பாஸ்டர் அப்படின்ட்டு சில குறிப்புகள் கூட அனுப்பிச்சாங்க. எல்லாருமே அனுப்பின குறிப்பு என்னன்னாக்க, அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் அப்படிங்கிற செய்தியில் மனவாட்டிக்கு இணைக்கப்பட்டு விட்டால் அப்படிங்கிறதான் அந்த ஒரு கோட்ஸையே திரும்ப எல்லாருமே போடுறாங்க. குரூப்லேயும் பார்த்தேன், அந்த குரூப்லேயும் அதான் போடுறாங்க. 1963க்கு பிறகு தீர்க்கதரிசி எங்கேயாவது மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்கேயாவது போட்டு சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதில் நான் போட்டிருந்தேன். அதுக்கான பதிலை வந்து அவங்க தீர்க்கதரிசி கோட்ஸ் இருந்து அவங்க கொடுக்குறாங்களாம். அந்த ப்ரூவிங் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தை நிரூபித்தல் செய்தியில் ஒரு கோட்ஸ், அது எல்லாருமே திருப்பி இப்பன்ட்டு இல்லைங்க, பல வருஷமாகவே அந்த ஒரு குறிப்பை வச்சுட்டே மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டே அப்படின்ட்டு வராங்க.
ஸோ அது போதுமானதாக இல்லை. மணவாட்டிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தீர்க்கதரிசி 1963க்கு பிறகு ஒரு குறிப்பு கூட யாருமே காட்ட முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஒரு குறிப்பு கூட தீர்க்கதரிசி செய்தியில் 1963க்கு பிறகு மணவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு அந்த கல்யாணங்கிற வார்த்தையை விவாகம், கல்யாணம், மேரேஜ், வெட்டிங்னு சொல்லி உச்சரித்து எந்த ஒரு செய்தியிலுமே குறிப்புகள் காட்ட முடியாது. அப்படி காட்டினீங்கனாக்க நான் பேசுகிறத நான் அப்பாலஜி வாங்கிடுவேன். ஆனால் அப்படி கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் அப்படிங்கிற செய்தியை, தி ப்ரூவிங் இஸ் பேட், அதை தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பேராவாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 1964 பேசுனது, 8வது மாதம் 16ஆம் தேதி பேசுன செய்தி. அதை பார்த்தீங்கன்னாக்கா அது டிரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்குது. அது விட்டு விட்டு தான் இருக்கும். அது படித்தாலே அது தொடர்ச்சி எதுவும் கிடைக்காது. பட் அதில் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்டை தான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். அவருடைய வார்த்தையை மிகவும் தத்துவமாக்குவார், அது மணவாட்டியும் அவரையும் ஒன்றாக இணைக்கும். அவருடைய வார்த்தையை மிகவும் தத்துவமாக்குவார், அது மணவாட்டியையும் அவரையும் ஒன்றாக இணைக்கும். அதன் பிறகு அவள் கல்யாண விருந்துக்கு வீடு செல்வாள். ஆமென். அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டால் பாருங்கள், நம் கல்யாண விருந்துக்கு செல்கிறோம், கல்யாணத்திற்கு அல்ல அப்படிங்கிறார். சரிங்களா? இப்போ இதைத்தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கல்யாண விருந்துக்கு தான் போகிறோம், கல்யாணத்துக்கு போக போகிறது இல்லைன்னு ப்ராபர்ட் சொல்கிறாரு. அப்படின்னா ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா தானே கல்யாண விருந்துக்கு போக முடியும். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டாள், மணவாளனோடு இணைக்கப்பட்டு விட்டாள்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக கூட உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா சபையில் பேசுகிறது ரொம்ப டீட்டெயில்ஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிறிஸ்துவின் மணவாட்டிக்குரிய காரியங்களை வந்து சில பிரிவுகள், ஒரு யூத கல்யாணம் எப்படி நடக்குமோ அதன்படியாகத்தான் ஆவிக்குரிய கல்யாணத்தை பவுல் மென்ஷன் பண்ணுறார் இல்லைங்களா? நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா எபேசு 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போது அதுக்கு முன்னதாக உலகத்துக்குரிய ஒரு கணவன் மனைவியை பற்றி, புருஷனை பற்றியும் ஸ்திரீயை பற்றியும் மணவாளனை பற்றி மணவாட்டி பற்றி பேசிட்டு வர்றவர் அவர் அப்படியே சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. எப்படி ஒரு மனைவியானவள் புருஷனுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாளோ அதே வழியா சபையாகிய மணவாட்டி கிறிஸ்துவின் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்ல சொல்றாரு. இந்த ரகசியம் பெரியது, நாம் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்றார். ஸோ அப்போ இது வந்து யூதர்கள் ஆரம்ப சபையில் வந்து யூதர்களும் நிறையா இருந்தாங்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தேவன் தான் முதல் சபையை ஒரு மணவாட்டியாக அவர் சொல்லுகிறார். ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உங்களை நியமித்துக் கொள்வேன் அப்படின்றார். அப்போ விவாகங்கிற வார்த்தையை தேவன் தான் என்ன செய்கிறாரு, இஸ்ரேல் சபை பார்த்து சொல்கிறார். ஸோ இஸ்ரேல் சபையானது கீழ்ப்படியாமல் போயிடுச்சு, புறஜாதியில் ஒரு மணவாட்டியை கொள்கிறார். முதலாம் சபையின் காலத்திலிருந்து 7ஆம் சபையின் காலம் வரைக்கும், முதலாம் சபையின் காலம் எபேஸ் சபையின் காலத்திலிருந்து லாஸ்ட் லவோதிக்கே சபையின் காலம் வரைக்கும் அது பிரைடு மணவாட்டி. 7ஆம் சபை காலம் மட்டும் மணவாட்டி அல்ல, முதலாம் சபை காலத்தும் மணவாட்டி, 2ஆம் சபை காலமும் மணவாட்டி, அப்படியாக 7 சபை காலங்களும் மணவாட்டி. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சரிங்களா? அப்போது 7ஆம் சபையின் காலத்தில் கல்யாணம் வந்து எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத குறித்து இவங்க கொடுக்குற தவறான விளக்கங்கள், கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிறதே தவறு தான். அப்படிங்கும்போது இவங்க கொடுக்குற விளக்கம் நிறைய தவறு தான். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அந்த செய்தியின் பின்னாடி சொல்கிறேன். ஆகவே நிறையா ஊழியர்கள், இன்னைக்கு கடைசி கால செய்தி ஊழியர்களில் நல்லா அருமையாக ஊழியம் செய்கிற சகோதரர்கள் கூட இந்த கான்செப்டில் தவறுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, அந்த பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, பாருங்க கோட்ஸ் எப்படி தெளிவாக இருக்குது, மணவாட்டியும் மணவாளனும் இணைந்து விட்டார்கள், அதாவது அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டாள். அப்போ நாம் கல்யாண விருந்துக்கு தான் போகிறோம், கல்யாணத்திற்கு இல்லை. எவ்வளோ தீர்க்கதரிசி எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறது சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றி அடுத்தடுத்து தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, மேரேஜை பற்றி என்ன சொல்கிறாரு, பைபிள் டைப்பாலஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க கவனிக்கிறதே இல்லை. அதுக்கு அவங்க முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. அதுதான் விஷயம். அப்போ எல்லாருமே வாழையடி வாழையா, இவன் எடுத்த வாந்தி அவன் எடுக்கிறது, அவன் எடுத்த வாந்தி இவன் எடுக்கிறது, இவன் எடுத்த வாந்தி அவன் எடுக்கிறது, இதே தான் கடைசி கால செய்தி சபையில். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நமக்கு மற்றவங்களுக்கு கோபம் வருது நம்ம மேலே. எதுக்குடா இந்த ஆள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறான், நம்மளை குறை சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் அவரை ஊழியக்காரராக ஏற்றுக்கிறது இல்லைங்க, அவரை நான் மதிக்கிறதே கிடையாது. இப்படி இதில் ஒரு இது வேறு, பில்டப் வேறு, அவங்களுக்கு ரொம்ப கெத்து காட்டுறதான். ஏன்னா மதிக்கிறதே இல்லையா, நீ என்னை மதிக்காட்டியும் பரவாயில்ல,
எனக்கு ஊழிக்காரனை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல, செய்தி விசுவாசிக்கிறீ இல்லையா, பைபிளை விசுவாசிக்கிறீ இல்லையா, அதுக்கு நீ மதிப்பு கொடு. நான் கொடுக்குற செய்தி குறிப்புகள் செய்தியில் இல்லை, தீர்க்கதரிசி சொல்லலைன்னா செய்தி ஏற்றுக்காதீங்க. பைபிள் இல்லைன்னா ஏற்றுக்காதீங்க. ராஜாவுக்கு மதிப்பு கொடுத்தா என்ன, மதிப்பு கொடுக்காட்டி என்ன, ஊழியக்காரனை ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி உனக்கு எனக்கு என்ன அதில் நஷ்டம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ உன்னுடைய வேலையை பாரு. ஆனால் இதை ஏதோ பெரிய பாயிண்ட் கண்டுபிடிச்சி போடுறாருப்பா, இதெல்லாம் பரிசெயர்கள் அப்படின்னா, இவனுடைய செய்தி தப்பு நம்ம சொல்லியாச்சுன்னா நம்ம பரிசெயர்கள் ஆகிடுறோம். செய்தின்படி தான் நம்ம சொல்கிறோம். சொந்தமாக வந்து உங்கள் தப்புன்னு நம்ம சொன்னால், பிளண்டிங்காக தப்புனாக்க என்னிடத்துல தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சொல்கிற செய்தி வேதபூர்வமாகவும் செய்தியின் அடிப்படையில் தப்புன்னு நம்ம சொல்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு பதில் கொடுக்கணும், இல்லை நேருக்கு நேர் சந்திக்கணும். நம்ம பேசுகிற காரியம் என்னன்னாக்கே, மனவாட்டிக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. நம்பர் 1, தீர்க்கதரிசி எந்த செய்தியிலையுமே கிறிஸ்துவுக்கும் சபையாகிய மனவாட்டிக்கும் கல்யாணம் ஆகி விட்டது பாஸ்ட் டென்ஸில் சொன்னதே கிடையாது. எப்போ 1963க்கு பிறகு 1957 இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அப்படிங்கிற செய்தியில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு கோட்ஸ் இருக்குது. ஒரு சகோதரன் என்ன காமிச்சாரு, தீர்க்கதரிசி சொன்னதே இல்லைன்னு சொல்கிறீங்களே, பாருங்க பிரதர், தீர்க்கதரிசி சொல்லிக்கார ரொம்ப சந்தோஷமாக கண்டுபிடிச்சி அவுட்லைன் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தார். நான் சொன்னேன் அது எந்த வருஷம் அப்படின்னு, 1957. 1957 எப்படிப்பா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கல்யாணம் ஆகும்? சீல் ஓப்பன் ஆகாமல் 7 முத்திரைகள் வெளிப்படாமல் 7 முத்திரைகள் செய்தி பூமிக்கு வராமல் எப்படி ஆகும்? 1963க்கு முன்பதாக தீர்க்கதரிசி செய்தியிலெல்லாம் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு, முன்ன பின்ன சொல்லியிருப்பார். ஆனால் 1963க்கு பிறகு பேசுகிற செய்தி கரெக்டாக மைட்டி ஏஞ்சல் வாய்ஸ், அதில் மிஸ்டேக் இருக்காது. அப்போது 1957 சொன்னவர் 1963க்கு பிறகு எந்த ஒரு செய்தியிலையுமே மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற பாயிண்ட்டு கிடையாது. புரிஞ்சுக்குங்க, அதை நான் கோட்ஸில் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஏதோ எம்எல் இருக்கிற வெறுப்பில் செய்தி நீங்கள் வெறுக்காதீங்க, எம்எல் இருக்கிற வெறுப்பில் செய்தியை வந்து நீங்கள் தப்பாக கொண்டு போயிடாதீங்க, அல்லது வேறு யாரோ ஒரு பாஸ்ட் மேலே அபிமானமாக வச்சு அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி போயிடாதீங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பைபிளில் மனவாட்டிக்கு கல்யாணம் எங்கே நடக்குன்னு போட்டிருக்குது, எப்போ நடக்குன்னு போட்டிருக்குது. இதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் கொடுத்துருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாருங்க, இந்த அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் அப்படிங்கிற செய்தியில் அவர் சொல்லிட்டாரா, மனவாட்டி வார்த்தையோட தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது இல்லைங்களா. அதன் பிறகு அவள் கல்யாண விருந்துக்கு வீடு செல்வாள், ஆமேன், அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டாள். இன்னொரு செய்தி கூட இருக்குது, தலையோடு இணைக்கப்பட்டு விட்டாள் அப்படிங்கிற செய்தி கூட இருக்குது, இணைக்கப்பட்டு விட்டாள்ங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் மனவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் உச்சரிக்கவே கிடையாது. சரி, இப்போது மனவாட்டிக்கு கல்யாணம் எங்கே ஆகும் அப்படிங்கிறது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. 1963க்கு பிறகு சொல்கிற செய்தியில் கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். 7 சீல் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு செய்தியில் வந்து ஆல்ட்ரேஷன் இருக்காது. அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கு 1965 11வது மாதம் 25ஆம் தேதி பேசின செய்தி கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. தீர்க்கதரிசி மரிக்கிறதுக்கு முன்னதாக பேசின 5 செய்திகளை முக்கியமான செய்தி வந்து கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு, இன்வைசிபிள் யூனியன் ஆஃப் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற மெசேஜில் ப்ராஃபட் பேசுகிறாரு. பாருங்க, கவனியுங்கள், நீங்கள் அது மாத்திரமல்ல, நீங்கள் கல்யாணத்துக்காக ஆகாயத்துக்கு செல்ல போகிறீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் கல்யாணத்துக்காக ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு விருந்துக்கு போகிறோங்கிறாரு. ஆனால் அதே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கவனியுங்கள், நீங்கள் அது மாத்திரமல்ல, நீங்கள் கல்யாணத்துக்காக ஆகாயத்துக்கு செல்ல போகிறீங்க. விருந்துக்குன்னு சொல்லல, இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, கல்யாணத்துக்காக ஆகாயத்துக்கு போகிறீங்க அப்படின்றார். ஆனால் அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் செய்தியில் அவர் சொல்கிறாரு, அது 65 பேசின செய்தி தான். அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விருந்துக்கு செல்றீங்க, கல்யாணத்துக்காக இல்லைன்றார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, கல்யாணத்துக்காக நீங்கள் ஆகாயத்துக்கு செல்ல போகிறீங்கன்றார். கவனிச்சிங்க, இது வந்து 1965 கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு அப்படிங்கிற செய்தியில். சரி, அதுக்கு பிறகு நம்ம எல்லாருமே புத்திர சிவகாரம் அந்த செய்தி, இந்த கடைசி நாட்களுக்குரிய செய்தி அப்படிங்கிறத வந்து 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த 7 முத்திரைகளுடைய செய்தியில் ஃபர்ஸ்ட் சீல்ல 1வது முத்திரையில் 1963 3வது மாதம் 18ஆம் தேதி பேசுகிற செய்தி 397வது பேரால ப்ராஃபட் பேசுகிறாரு. அதே சமயத்தில் மனவாட்டி மகிமையிலே கல்யாணம் செய்து கொள்கிறார். பாருங்கள் நண்பனே, அதை இழந்து விட வேண்டாம். இப்போ இங்கே சொல்கிறாரு, அதே சமயத்தில் மனவாட்டி மகிமையிலே கல்யாணம் செய்து கொள்ளுகிறாள். ஃபியூச்சரில் சொல்கிறார், கல்யாணம் செய்து கொண்டு விட்டாள்.
அப்படின்னு இல்லை, கல்யாணம் செய்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லலை, கல்யாணம் செய்து கொள்ளுகிறான். எங்க? மகிமையில், இன் இஸ் க்ளோரி, அவருடைய மகிமையில கல்யாணம். சரிங்களா? அங்க ஆகாயத்துல கல்யாணம்னு சொன்னாரு. அப்ப மணவாட்டிக்கு மணி ஆகாயத்துல தான் கல்யாணங்கிறது இதுல நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ப்ராஃபட் சொல்றாரு, நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தபடியாக எபிரேய நிருபத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும், கொஸ்டின் ஆன்சர் இன் அபவுட் ஹீப்ரூல, அதில் சொல்கிறாரு, பேரா 717 பார்ட் 3 1957 பேசுகிற செய்தி, பழைய செய்தி. அதில் அவர் சொல்கிறாரு பாருங்கள், இப்போ நான் 65 பேசணும், 63 பேசணும், ஆனால் 57 அவர் பேசியிருக்கிறாரு. புறஜாதி மணவாட்டி பிரபுவை, அதாவது தேவனுடைய குமாரனை மகிமையிலே விவாகம் செய்து கொள்கிறார். பார்த்தீங்களா? தி ஜென்டைல் பிரைட் மேரிஸ் லார்ட் சன் ஆஃப் காட் இன் க்ளோரி. அப்போ மகிமையில கல்யாணம் செய்து கொள்ள 57 சொல்லிட்டாரு. மகிமையில அப்போ நம்ம சொல்லலாம் 57 தான் சொன்னார், 1963 தான் என் கல்யாணம் ஆச்சுன்னு. ஆனால் 63 அவர் என்ன சொன்னார்? ஆகாயத்தில் தான் கல்யாணம் நடக்கும், அது மகிமையில தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு. வாசிச்சேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக 1962 சீல் ஓப்பனருக்கு முதல் வருஷம் 60 சொல்றாரு, 334வது பேரா ஒன்றாயிருத்தல் அப்படிங்கிற செய்தியில் சொல்றாரு, சபையானது இப்பொழுது விவாகத்திற்கென்று கிறிஸ்துவுக்குள் நியமிக்கப்பட்டுள்ளது, எங்கேஜ்டு. புரியுதுங்களா? விவாகம் இன்னும் நடக்கவில்லை, அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் போது நடக்கும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவருடைய வார்த்தை நிறுவனத்தில் விருந்துக்கு போகிறேன்ட்டாரு. ரெண்டாவது சொல்லும் போது 63 சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டாரு. இப்போ அவர் 1962 சொல்லிட்டாரு, சபையானது இப்பொழுது விவாகத்திற்கென்று கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது, விவாகம் இன்னும் நடக்கவில்லை, விவாகம் இன்னும் நடக்கலை, அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் போது நடக்கும். அது பாருங்க, கல்யாண விருந்தும் கல்யாணம் ஒன்றா நடக்குங்கிறதா அதோடைய அர்த்தம். பாருங்க, விருந்து அங்கே இருக்கிற கல்யாணம் இருந்தால் தான் அங்கே விருந்து, விருந்து இருக்குனாக்கா கல்யாணம். கல்யாணம் ஒரு நடந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 50-60 வருஷம் கழிச்சு விருந்து அங்கே மத்திய ஆகத்தில் நடக்குமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகலன்னு ப்ராப்பர்ட்டியாக சொல்லிட்டாருன்னு. இவன் கல்யாணம் இப்போ நடந்துருச்சுன்னு வச்சுக்கல, ஏறக்குறைய மேகஸ்தம் 63 வருஷம் ஆச்சு, இன்னும் விருந்து ஆகலை. அப்போ மணவாட்டி மத்திய ஆகத்தில் போயிட்டு அங்கே விருந்து 100 வருஷம் கழிச்சு அங்கே விருந்து நடக்கும், 50 வருஷம் கழிச்சு விருந்து நடக்கும். லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததாக 1964 8வது மாதம் 23ஆம் தேதியில் பேசுகிற செய்தி, COD 20 கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிற செய்தியில் ப்ராப்பர்ட் பேசுகிறாரு. இதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் அதை டிஸ்பிளேவும் பண்ணிட்டு வரேன். 149வது பேராங்க, மகிமையில் கல்யாண விருந்துக்கு பிறகு இயேசு அவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கல்யாண வைபவமாகிய 3½ ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு தம்மை யூதர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பாருங்க, 222வது பேரால் அதே செய்தியில் சொல்றாரு, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமையிலே பிரவேசித்து கல்யாணம் செய்தவளாய் பூமிக்கு திரும்ப வந்து. மறுபடியும் வாசிக்கிறேன், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது ரேப்சர் ஆகி மகிமையிலே பிரவேசித்து, அதாவது ஆகாயத்தில் பிரவேசித்து கல்யாணம் செய்தவளாய், தீயாகாயத்தில் கல்யாணம் செய்தவளாய் பூமிக்கு திரும்ப வந்து. புரியுதுங்களா? இது எதில் சொல்றாரு? COD 20 பார்ட் 20 சொல்கிறார், 2:20 சொல்கிறார். புரிஞ்சுக்குங்க. கடைசியாக ஒரு காரியத்தை, அதாவது இந்த குறிப்புகளில் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளை நிறையா சொல்ல போகிறேன். இதில் அவர் சொல்கிறாரு, 1965 7 சபை காலங்களின் வியாக்கானம். புரியுங்களா? அந்த புக்கு எல்லாத்திட்டையுமே உங்கள்கிட்ட இருக்கும். 1965 எழுதின செய்தி, பேசின செய்தி. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவனின் சிருஷ்டிப்பின் சத்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பூமியின் தூளிலிருந்து எழுப்பும். உயிரோடு இருக்கும் மணவாட்டியின் சரீரம், இதுதான் நீங்கள் கவனிக்கணும், உயிரோடு இருக்கும் மணவாட்டியின் சரீரமும் அணு அணுவாக மகிமையின் சரீரமாக மாறும். அணு அணுவாக மகிமையின் சரீரமாக மாறும். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்து, ராப்சர் சம்பவித்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும். எவ்வளோ தெளிவாக சர்ச்சேஜில் சொல்கிறாரு. இதெல்லாம் இவங்க படிக்க மாட்டாங்களா, இல்லை படித்து கண்ணு தெரியலையோ நமக்கு தெரியல. 7 சபை காலங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 1986 நம்ம இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு அந்த புக்கு வந்தாச்சு. அதுலேருந்து படிச்சுட்டு தான் வராங்க. இதில் சொல்லப்போனால் ரொம்ப பழைய வயசான ஊழியக்காரங்களுக்கே இது கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் அண்டர்லைன் பண்ணியெல்லாம் படித்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு இந்த வசனம், இந்த குறிப்புகள் அவங்களுக்கு தெரியல. ஆச்சரியமாக இருக்குதுங்க. உயிரோடு இருக்கும் மணவாட்டியின் சரீரம்
தேவனின் சிருஷ்டிப்பின் சத்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பூமியின் தூளிலிருந்து எழுப்பும். மரிச்சு போனவங்களே எந்திரிப்பாங்களா? பார்த்தீங்களா? மரிச்சு போனவங்களே எந்திரிப்பாங்களாம். உயிரோடு இருக்கும் மனவாட்டி. அப்போ எந்திரிக்கும் போது அவள் ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறாங்களா பூமி மேலே? அவங்களுடைய சரீரம், மனவாட்டின் சரீரமும் அணு அணுவாக மகிமையின் சரீரமாக மாறும். நீங்கள் ஒவ்வொரு அணு அணுவாக மாறுமா? ஆல்ரெடி அவங்க உயிர் திறந்திருக்கிறாங்க. இவங்க சரீரம் அணு அணுவாக சரீரமாக மாறும். அப்பொழுது மகிமையின் சரீரமாக மாறினதுக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்து ராப்சர் நடந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடக்கும். ராப்சரில் தான் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் மத்திய ஆகாயத்தில். என்ன தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா பிரதர்? இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, செய்தியில் இருக்கிறத உங்களுக்கு நான் வாசிச்சு காமிச்சேன். பார்த்தீங்களா? இப்போ இவங்க தயத்துக்கின்னு குதிக்கிறாங்க, இணைக்கப்பட்டு விட்டா இணைச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ இணைப்புனா என்ன? இணைப்புனா கல்யாணமா? அக்காலும் தம்பி சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க, டுகெதர் இணைஞ்சிட்டாங்கனாக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்பாவும் மகளும் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க, இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, டுகெதர் ஆயிட்டாங்க. அதுக்கு 2 பேரும் அப்பாவும் மகளும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை. இந்த இடத்துல இணைக்கப்பட்டு விட்டால் அப்படிங்கிற அர்த்தத்தை இவங்க என்ன சொல்றாங்க? தலையும் சரீரம் இணைஞ்சிருச்சு. இதை கொண்டு வந்தது திருச்சியில் இருக்கிற ரூபன். அவர் ஒரு கள்ள உபதேசம் பலமுறை நான் சொல்லிட்டேன். அவர் ஒரு விழுந்து போன தூதன். சத்தியத்தில் அனந்தவேல்கிட்ட சிஷியனாக இருந்து, புதுக்கோட்டை ஜெயராஜ்கிட்ட சிஷியனாக இருந்து அப்படியே வந்தவர். அதுக்கு பிறகு இந்த சத்தியத்தை ரொம்ப கேவலப்படுத்தினவன் இந்த பட்டாபிராமடி எட்வர்டு. என்ன ஆட்டம் ஆடினா, கொஞ்சம் நிஜமாயா ஆடினா கர்த்தர் அவனை முடக்கி மூளையில் தூக்கி விட்டார். இந்த செய்திக்கு எவனெல்லாம் தப்பாக பிரசங்கம் பண்ணி விளக்கங்கள் கொடுத்தானோ அவனெல்லாம் நீங்கள் மூளையில் கிடக்கிறான். அப்பப்போ நம்ம அதுக்கெல்லாம் எதிர்த்தரப்பான செய்திகள் பதில் கொடுத்துருக்குறோம். சுற்றறிக்கைகள் மூலமாக, யூடியூப் மூலமாக எல்லா வகையிலையுமே கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் பாம்பு மாதிரி சீருவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. என்ன அதில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. சிலர் தற்கொலை பண்ணி செத்துட்டான், சிலர் நேச்சுரலாக செத்து போயிட்டான், சிலர் பாதி செத்துட்டு இருக்கிறாங்க, ஊழியமே இல்லாமல் முடங்கி போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய கிருபையில இத்தனை வருஷமா ஒரே நேர்கோட்டில் செய்தியில் பயணிக்கிறேன். நான் ஜிக்ஜாக்கே இருக்காது. நான் அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன், இன்றைக்கி அப்படி சொல்கிறேன், அதெல்லாம் இருக்காது. என்னோட பயணித்தவர்களுக்கு தெரியும். 25 வருஷமாக என்னோட பயணித்தவர்களுக்கு தெரியும். ராஜா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக செய்தி கொடுக்குறாருயா. அன்றைக்கி என்ன சொன்னானா அதுதான் இன்றைக்கி. அந்த செய்தி மெருகேற்றப்படுமே தவிர வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன். அப்படியே இருக்கும். செய்தி திருக்கதரிசி கோட்ஸ் கொடுத்து தான் பேசுவேன். பைபிள் கோட்ஸ் இருக்கும், இல்லாமல் நான் பேச மாட்டேன். ஏதோ 1-2 இருக்கும். அதில் ஏதாவது அதுவும் செய்தியின் அடிப்படையில் கரெக்டாக வரும், தப்பாக இருக்காது. அதனால தான் அவங்க நம்ம மேலே எரிச்சல் அடைய காரணம் என்ன? மற்ற காரியத்தையெல்லாம் விடுங்க. அவன் அப்படி இப்படி, இவனுக்கு அது இருக்கா, இது இருக்கா, சாட்சி இருக்கா, அதெல்லாம் மொட்டைத்தாட்டம் குட்டையில் விழுந்த மாதிரி கையாளாதவனுடைய பேச்சு. இவங்களுக்கு ஏதோ ஒரு குறை வேணும். செய்தியின் அடிப்படையில் இவங்களுக்கு பலன் கிடையாது. ஸோ தீர்க்கதரிசி கல்யாணம் இன்னும் ஆகவில்லைங்கிறதுக்கு நான் குறிப்பு கொடுத்தாச்சு. கல்யாணம் இனிமேல் தான் ஆக போகுங்கிறதுக்கு குறிப்பு கொடுத்தாச்சு. கல்யாணம் ஆகாயத்தில் தான் நடக்க போகுங்கிறது குறிப்பு கொடுத்தாச்சு. கல்யாணம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகுதான் நடக்குங்கிறதுக்கு குறிப்பு கொடுத்துட்டேன். இது செய்தி தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் சொல்லலை. நான் சொன்னாக்க தப்புன்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த கட்டம் இணைக்கப்பட்டு விட்டால்னு ப்ராஃபிட் சொல்கிறாரே, அப்போ அதுக்கு பிரதர் என்ன இங்கே சொல்கிறீங்க? இணைக்கப்பட்டு விட்டால் அப்படின்ட்டு கவனிக்கலாம். அப்போ இணைக்கப்பட்டு விட்டால் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் யூத முறைமைப்படியான திருமணத்தை கிறிஸ்துவ முறை புதிய ஏற்பாட்டினுடைய திருமணத்துக்கு ஒரு அடையாளமாக அவர் பல காரியங்களை ஒப்பிடுகிறார். ஒரு யூத திருமணம் அவருடைய காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னாக்கே அதில் சில பிரிவுகள் இருந்தது. ஒன்று நிச்சயதார்த்தம். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னதாகவே அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு தான் அது ஒரு லீகல் ரைட், தி கவர்மெண்ட் லீகல் ரைட்டாக வச்சுருந்தாங்க, சட்டப்பூர்வமான லீகல். நிச்சயம் மணியாச்சினாலே அது ஏறக்குறைய கல்யாணத்துக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? நிச்சயமாச்சினாலே கல்யாணத்துக்கு ஈக்குவல். அப்போ அந்த நிச்சயம் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு, அந்த மணமகளுக்கு, அப்போ அவள் மணவாட்டி, அவள் மனைவி அல்ல, மணவாட்டி. அந்த மணவாட்டிக்கு பார்க்க இவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு நிச்சயமான வராங்க இல்லையா? அப்போ அது அவளுக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். அதுக்கு ஈப்ரு வேர்ட்லேருந்து மோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோகருங்கிற விலைக்கிரயத்தை கொடுத்து அவளை என்ன செய்யணும்? முதலாவது அவள் விலைக்கு வாங்கணும்.
அது மோகர், அது எல்லார் முன்னிலையிலும் நடக்கும், எல்லாருக்கு முன்னிலையும் அது நடக்கும். இதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றார். ரூத்துவை மீட்கிறதுக்கு முன்னதாக அவர் ரூத்துக்குரிய கடனை எல்லாம் என்ன செய்யணும், கிரயம் கொடுத்து அவளை வாங்கணும். அதே போல கடைசி நாட்களில் மணவாட்டியை மீட்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே என்ன செஞ்சாராம், கிரயமாக செலுத்தி மணவாட்டியை பெற்றுக்கொண்டார். முதலாவது அவர் முதல் 3 வரிகளும் 3 முறை வருகிறார். முதலாவது மணவாட்டியை மீட்க வருகிறார், 2வது மணவாட்டியை பெற்றுக்கொள்ள வருகிறார், 3வது மணவாட்டியோட ஆளுகைச்சியாக வருகிறார். அப்போ மணவாட்டி மீட்க வர்றதான் முதல் வருகை. அந்த முதல் வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக ரத்தம் சிந்தினார் மணவாட்டிக்காக. அப்போ கிரயம் செலுத்துறார். எந்த கிரயம்? 7ஆம் சபையின் காலத்து மணவாட்டிக்கு மட்டுமல்ல, 1ஆம் சபையின் காலத்து மணவாட்டியிலிருந்து 7 சபைக்கால லவோதிக்கேயா வரைக்குமாக அவர் கிரயம் செலுத்துகிறார். அந்த ரத்தமானது எப்படி அது வருதுன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒவ்வொரு சபை காலத்து தூதன் மூலமாக வரக்கூடிய செய்தியில் தான் அந்த பிளட் இருக்குது. இவர்களுடைய செய்தியில் தான் அந்த பிளட் இருக்குது. யாரெல்லாம் அந்த செய்தி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் அர்த்தம். அப்போ அந்த ரத்தத்தில் இயேசு கிறிஸ்து மணவாட்டியை விலைக்கு வாங்குறார். புரியுதுங்களா? அப்போ அவர் கல்யாணம் பண்ணும்போது 1ஆம் சபையின் காலத்திலிருந்து 7ஆம் சபையின் காலத்து வரைக்கும் இருக்கிற மணவாட்டியை அவர் கல்யாணம் பண்ணணும். ஒரு கூட்டமானது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரங்கள் பிரேதமாக மண்ணோடு மண்ணாக இருக்குது, நெருப்போட நெருப்பாக, தனியோட தனியாக ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்பட்டு 6 சபையின் காலங்கள் இருக்கிற மணவாட்டியினுடைய சரீரம் இன்னைக்கு வைசிபிள் இல்லை. ஆனால் அவங்களுடைய ஜீவன் இலைப்பாறுதல 6வது பரிமாணத்தில் 6th டைமென்ஷன்லாம் இருக்குது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வருகை ரகசிய வருகையில் மணவாட்டி எழுப்பும் போது அந்த ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் காட்சியில் வருவாங்க. இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் அவர் உயிர் தெழும் போது ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டுடைய எத்தனை பரிசுத்தவான்களும் எழுந்திருந்து அந்த பரதீசு எழுந்திருந்து அநேகருக்கு அவர்கள் காணப்பட்டாங்க. உயிரோடு இருக்கிறதான பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்களுக்கு காணப்பட்டாங்க. 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்து தங்களை நாங்கள் உயிர் தெழுந்து வந்து விட்டோம் என்ற யோபு பாருங்க, ஆண்டவர் மெசியா குறித்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த யோபு தான் நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டின் நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ அவர்களும் அந்த காலத்தில் அந்த செய்தி ஏற்றுக்கொண்ட கூட்டத்தாரும் எருசலேமில் யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அவங்களெல்லாம் உயிர்த்து காட்சியில் வந்தாங்க. அப்புறம் 40 நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போகும்போது இவங்களும் போயிட்டாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அதே போல இந்த கடைசி நாட்களில் 6 சபையின் காலங்களாக மரித்த மணவாட்டியும் 7ஆம் சபையின் காலத்தில் உயிரிழந்திருக்கிற மணவாட்டி 2 பேருமே துக்கத்தில் ஆவாங்க. தீர்க்கதரிசி பண்ண படிச்சு காமிச்சு இல்லையா, இந்த 2 பேருமே சேர்ந்து ரேப்சருக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும். தெரிஞ்சுங்களா? நான் சொல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி பண்ண சபை காலங்களை வாசிச்சு காமிச்சேன் இல்லையா. அவருடைய சரீரம் அணுவாக மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ 7 சபையின் காலத்து மணவாட்டியுமே மகிமையின் சரீரத்தில் தான் அவர் கல்யாணம் பண்றார், மத்திய ஆயுதத்தில் தான் பண்றார் செய்தி சொல்லுது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பது மகிமையின் சரீரம். 7ஆம் சபையின் காலத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சம் இருக்கிற 7ஆம் சபை காலத்து மணவாட்டியை மட்டும் கல்யாணம் பண்றதுக்கு அவர் வரல. இயேசு கிறிஸ்து 7 சபையின் காலத்தில் இருக்கிற மணவாட்டியுமே அது எல்லாம் சேர்ந்தா ஒன் பாடி, அது எல்லாம் பிரைடு. 1ஆம் சபையின் காலமும் 2ஆம் சபையின் காலமும் 3, 4, 5, 6, 7 சபையின் காலமே டோட்டல் பாடி, கழுத்து வரைக்கும் அது சரீரம், அதுக்கு மேலே இருக்கிறது தலை, அது ஜீசஸ். புரியுதுங்களா? அப்போ 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிற மணவாட்டி மட்டும் அவர் என்ன செய்யல, எடுத்துட்டு போறதுக்கு வரல. அப்போ இந்த மணவாட்டி கூட இப்போ எங்க இருக்கிறா? ஃப்ளஷ் பாடியில தான் இருக்கிறா, மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறா. மாம்ச சரீரத்தில் இருக்கிற ஒரு மணவாட்டிக்கு ஆவியில் இருக்கிற மகிமையில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகி கல்யாணம் பண்ண முடியும்? புரியுதுங்களா? இணைக்கப்படுறது வேற. இணைக்கப்படுறதுன்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா 6 சபையின் காலத்து மணவாட்டி ரெசரக்ஷன் ஆனதுக்கு பிறகு 7ஆம் சபையின் காலத்து மணவாட்டியும் அவங்களோட இணைஞ்சு ரேப்சருக்கு பிறகுதான் கல்யாணம்னு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? 7 சபை காலங்களில் மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு நான் வாட்சத்தை காண்பிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தமது ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவனின் சிருஷ்டிப்பின் சத்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை பூமியின் தூளிலிருந்து எழுப்பும். உயிரோடு இருக்கும் மணவாட்டின் சரீரமும் அணுவாக மகிமையின் சரீரமாக மாறும். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும்.
எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும். வான்களும் ராப்சர் ஆனதுக்கு பிறகுதான் கல்யாணம். சரிங்களா? சரி, பைபிளில் கல்யாணம் எங்கே நடக்குன்னு போட்டிருக்குது. தெரியுது சொல்றாரு, நான் கொடுக்குற எந்த செய்தியுமே வேதபூர்வமாக இருக்கணும். பைபிள் இல்லாத நான் சொல்ல மாட்டேன். பைபிளில் என்ன இருக்குதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பைபிளில் தீர்க்கதரிசி சொன்னது கண்டிப்பாக பைபிளில் இருக்கணும். இந்த நாட்களில் அநேகர் சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு மனவாட்டிக்குள்ளே வந்தாச்சு, நம்ம சொல்கிறது தான் செய்தி, பிரணாம் செய்தி தேவையில்லை, பைபிள் தேவையில்லை. இதெல்லாம் ஒரு சர்ப்பம், ஒரு பிசாஸ். கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பார்னா, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது செஞ்ச அற்புத அடையாளங்களால் செய்ய முடியுமா? மருத்துவரை உயிரை எழுப்பினார், நீ ஒரு நோயாளி எழுப்பி பார்க்கலாம். ஒரு செய்திக்கு வர்ற விசுவாசத்தில் இருக்கிற சகோதரனீவே, நடக்க முடியாதவனோ பார்வை இல்லாதவனோ உன் சபைக்கோ அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தில் நடக்கிற மீட்டிங்கோ செய்தி விசுவாசிக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியாக வந்தால் அவனால் சுகமாக்க முடியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டாரு அப்படி சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அந்த ஜீவியே கிடையாது. அதாவது ஒரு அன்பான ஜீவியுமே கிடையாது. பெருமை, மேட்டிமை, புரியுதுங்களா? ஆனால் கிறிஸ்துவின் மனவாட்டி ரொம்ப சாந்தம் உள்ளவன், அமைதி உள்ளவன், அன்புள்ளவன், புரியுதுங்களா? சரி, இப்போ பைபிளில் எங்கே கல்யாணம் எங்கே ஆகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பைபிளில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தாங்க. இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் பாருங்க. பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கண்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளவைகள். 19ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் நடக்கிற காட்சியை பற்றி இங்கே யோவான் எழுதுகிறார். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். திரளான கூட்டம் இருக்குதுங்க பரலோகத்தில். இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ கவனிங்க. தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனையும் தொழுது கொண்டார்கள். சீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். ஹெவன்ல, பரலோகத்தில். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இது வரைக்கும் இந்த பரலோகத்தில் நடக்கிற சம்பவம் தானே. இப்போ அந்த 7வது வசனத்தை கவனிங்க. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கல்யாணம் எங்கே நடக்குதுங்க? பரலோகத்தில். ரெடி ஆயிடுச்சுப்பா, இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்க வந்தாச்சு, பிள்ளையர் பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. திரளான ஜனக்கூட்டம் இருக்குது, எல்லாமே அல்லேலூயா பாடிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த மகா வேசி நியாயம் தீர்த்தீங்கன்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சத்தம் என்ன சொல்லுது? அந்த சத்தம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவரை துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம். இதுக்கு பிறகு தாங்க மேரேஜ், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் பரலோகத்தில். ராபர்ட் சொல்கிறாரு, மணவாட்டியானவள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டுமாய் 19ஆம் அதிகாரத்துக்கு வரா. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவோ 19ஆம் அதிகாரத்தில் எப்படி வரா? கல்யாணமாகி, பரலோகத்தில் கல்யாணமாகி கீழே பூமிக்கு வரா. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், புரியுதுங்களா? அதுக்கு குறிப்பு, செய்தி குறிப்பு இருக்குது. இப்போ நான் வாசிச்சு காமிக்கிறேன். அப்போது கல்யாணம் பரலோகத்தில் தான் நடக்குது. மத்திய ஆகாயம், பரலோகம் இதெல்லாம் ஏற்கனவே பக்கம் பக்கம்தான் இல்லைங்களா? பரலோகத்தில் நடக்குது, மேலே குளோரியில் நடக்குது, மகிமையில் நடக்குது. பூமியில் கல்யாணம் இல்லை. 2வது 7 சபைக்கால மனவாட்டிக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்குது. ஆவே திருத்தி சொல்கிறாரு, பூமியில் என்ன கல்யாணம் நடக்கலைன்றார் இல்லைங்களா? இன்னும் கூட சில குறிப்புகளுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேய நிருபத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்கிறார். 717வது பேரா பார்ட் 3ல்
விவாகம் செய்து கொண்ட போது ரெபேக்காள் ஈசாக்கோடு ஆபிரகாமுடைய ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது போல புறஜாதி சபையானது கல்யாண விருந்திற்காக பரலோக வீட்டிற்கு செல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவரும் மணவாட்டியும், கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரும் மணவாட்டியும் பரலோகத்தில் விவாகம் செய்து கொள்ள. நான் சொல்லிங்க, தீர்க்கதரிசி சொல்றாருங்க. செய்தி என்ன? ஹீப்ரூ கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 3 சொல்றார். 714வது பேராளிங்க. இந்த விழா பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கையில் மணவாட்டி, புறஜாதி மணவாட்டி பிரபுவை, தேவனுடைய குமாரனை மகிமையிலே விவாகம் செய்து கொள்கிறாள். விருந்து ஒரு பக்கம் நடக்குது, கல்யாணம் நடக்குது. அதைத்தான் திருக்கதை சொல்றார். சரி, அடுத்ததாக மறுபடியும் ஒன்றாயிருத்தல் அப்படிங்கிற செய்தியை மறுபடியும் வாசிக்கிறேங்க. 34வது பேரா, சபையானது இப்பொழுது விவாகத்திற்கென்று கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. எங்கேஜ்டு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. விவாகம் இன்னும் நடக்கவில்லை, அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் போது நடக்கும் அப்படின்ட்டார். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்தின் போது தான் அது நடக்குமா? ஆனால் விவாகம் நடக்கலை. 1962 வரைக்கும் அவர் சொல்றாரு விவாகம் நடக்கலைன்றார். இணைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னதாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயம், என்கேஜ்மெண்ட் நடக்கும். இந்த நிச்சயம் நடக்கும்போது அங்கே ஒரு சம்பவம், இன்னொரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. மணவாட்டியை கிறிஸ்து எப்படி விலை கொடுத்து வாங்கினார், அதுக்கு பேர் மோகர். இந்த மோகர் அந்த மணவாட்டிக்கு அவன் நிச்சயத்தன்னைக்கு ஏதோ ஒன்று கொடுத்து தான் அவளை நிச்சயம் பண்ண முடியும். அதே போல் 10 வெள்ளிக்காசை தலைமாலையாக சூடணும். இது யூத பாரம்பரியத்தின்படி மேரேஜ் நடக்கிறது. திரும்ப அவன் நிச்சயம் பண்ண பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ண வரும்போது அந்த 10 வெள்ளிக்காசுகள் அவருடைய தலையில் இருக்கணும். ஒன்று காணாமல் போனால் கூட கல்யாணம் பண்ண மாட்டான். இதை குறித்து நிறைய செய்தி நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். இதில் இன்னொரு காரியம் கெதுபான்னு சொல்லுவாங்க. அந்த கெதுபா அப்படின்னா நிச்சயம் பண்ண அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா? அந்த பொண்ணுக்கு விருப்பமா இல்லையான்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப்பில் ஒயின் ஊற்றுவாங்க, திராட்சை ரசம் ஒரு கப்பில். அது மணவாளன் கையில் கொடுத்து அந்த ஒயின் கப்பை மணவாட்டி கையில் கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ண போகிற பெண்ணுக்கு, புது பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த பெண் அந்த ஒயின் கப்பை வாங்கி அந்த ஒயினை, திராட்சை ரசத்தை குடிச்சிட்டான்னா, ஒயினை திராட்சை ரசத்தை குடிச்சாச்சுன்னா இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதத்துக்கு கிடையாது. இல்லைங்களா? அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்கிறார். இது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தமாக இருக்குது, இந்த திராட்சை ரசம், இதை வாங்கி பருகுங்கன்றார். ஸோ ராபோஜனத்தனி கொடுத்த அந்த ரத்தம் என்ன, யாரெல்லாம் இயேசுவின் ரத்தமாக நினச்சி அந்த திராட்சை ரசத்தை பருகிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மணவாளனை ஏற்றுக்கொள்றேன்ட்டு ஒரு சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க. பெட்ரோத்தல்னு சொல்லுவாங்க, நிச்சயம், என்கேஜ்மெண்ட். கடைசி கால செய்தியில் நிறைய பேர் ராபோஜனத்தை ஏன் வேண்டாங்கிறாங்க. எனக்கு மணவாளன் பிடிக்கல. அவங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன, எல்லாம் ராப்சரெல்லாம் முடிஞ்சு போச்சு, மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு எதுக்கு திராட்சை ரசம், இன்னைக்கு பாரம்பரியம், அது ஞானஸ்தானம் கொடுக்கறது பாரம்பரியம், திராட்சை ரசம் கொடுக்கறது பாரம்பரியம். இப்படி சபையில் ஜனங்களை வஞ்சிச்சுட்டு இருக்கிறாங்க. போன மாதம் இதை பிரசங்கம் பண்ண ஒரு ஆள் செத்து போயிட்டார். இப்படி நிறைய பேர் செத்துட்டு வராங்க. போனதும் போன இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு எடுத்து தான் கட்டது மூலம் வனத்தின் சேர்த்துக்கு எடுத்து கிடையா. அவங்க இந்த மாதிரி தவறானதை புதுக்கோட்டை ஜெயராஜ் காலத்துலேருந்து அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஒரு கூட்டம் அப்படியே இருக்குது. பட்டாபுரம்லாம் எட்வேர்டு கொண்டு வந்தான். அதோடைய வாளுக்கு இன்னும் இருக்குது, துள்ளிட்டு தான் இருக்குது. அந்த வாளுக பள்ளி செத்தாலுமே அந்த வாள் துள்ளிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எட்வேர்டுறான். அதில் ஜீவன் கிடையாது, பள்ளி செத்து போச்சு, ஆனாலும் அந்த வாள் கொஞ்ச நேரத்துக்கு துள்ளும், அப்புறம் அது அமைதியாயிடும். அந்த மாதிரி தான். அப்போ இன்னைக்கு வரைக்கும் மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு போகல, மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு போகிற வரைக்கும், அங்கே கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே ராபோஜனம் ஞானஸ்தானம்லாம் இருக்குது. அதுக்கு பேர் தான் கெதுபா. ஒன்று இதை ஸ்பிரிச்சுவலாகவும் கொண்டு வரணும், பிசிக்கலாகவும் இருக்கணும். அப்போ திராட்சை ரசங்கிறது சபையில் கொடுக்கறது மட்டும் அதுவா இயேசுவின் ரத்தம்? உண்மையான ரத்தம் பரிசுத்த ஆவி, உண்மையான அப்பங்கிறது வார்த்தை. அதுக்கு அடையாளமாக நம்ம அதை செய்யணும். அப்போ கல்யாணம் இயேசுவின் 2வது வருகை முடிகிற வரைக்கும் அது ப்ராசஸில் இருக்குது, அது முடிகிற வரைக்கும் நம்ம அதை செய்யணும். சரி, இதை இந்த நிச்சயத்தை புதிய உடன்படிக்கை, தி நியூ காவனன்ட், இதுதான் அந்த கல்யாணத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. அப்போது தீர்க்கதரிசி என்ன சொன்னார், மணவாட்டிக்கு கல்யாணத்துக்கு முன்னதாக நிச்சயம் ஆகணுமா ஆகக்கூடாதுங்களா? கண்டிப்பாக ஆகணும், இல்லைங்களா? அப்போ அந்த நிச்சயத்தை யார் பண்ணுறா? 7ஆம் சபையின் காலத்துக்கு மணவாட்டியை யார் நிச்சயம் பண்ணுறா?
அப்படிங்கிறதுக்கும் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. குறிப்புகள் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சியோடி 1964 பேசின செய்தி. சியோடியில் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் நியமிக்கிறேன், எங்கேஜ் பண்ணுறேன். சியோடி 2:21 253வது பேரா. நான் உங்களை கிறிஸ்துவுக்கு நியமிக்கிறேன், அதாவது உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு நிச்சயதார்த்தம் செய்கிறேன். பாயிண்ட் அடிச்சிட்டாரு. நிச்சயதார்த்தம் செய்கிறேன், என்னை ஏமாற்றி விடாதீர்கள், என்னை ஏமாற்றி விடாதீர்கள், நீங்கள் கற்புள்ள கன்னியாக நிலைத்திருங்கள். நான் உங்களை கிறிஸ்துவுக்கு நிச்சயம் பண்ணுறேன், கரப்ஷன் ஆயிராதே, தவறான உபதேசத்துக்கு போயிடாதே, ஸ்தாபனத்துக்கு ஓடிடாதே, அல்லது கடைசி கால செய்தியிலேயே தப்பான உபதேசத்தை பேசிட்டு நீ கரப்ஷன் ஆகிக்காத அப்படின்ட்டு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஏமாத்திராதன்னு. மனவாட்டி, உண்மையான மனவாட்டி ஏமாற்ற மாட்டா. தப்பு செய்கிறானா மனவாட்டி இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது அந்த 7ஆம் சபையின் காலத்து மனவாட்டி நிச்சயம் பண்ண வச்சது யார்? நிச்சயம் பண்ணது யார்? கூட இருந்தது யார்? தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார், நான் உங்களை கிறிஸ்துவுக்கு நியமிக்கிறேன், அதாவது உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்துவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுகிறேன். தேவன் தீர்க்கதரிசி கொடுத்த அதிகாரம் அங்கே நிச்சயம் பண்ணுறார். ஆனால் அவர் 1ஆம் சபையின் காலத்து மனவாட்டி நிச்சயம் பண்ணாரா? பவுல் காலத்தில் இருக்கிற மனவாட்டி நிச்சயம் பண்ணாரா? 7ஆம் சபையின் காலத்தில் அவருடைய செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு தான். அது 7ஆம் சபைக்கு மேலே அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சபையெல்லாம் அவர் சொல்ல முடியாது. அது அந்தந்த காலத்து தூண்டி செய்தியில் வர்றவங்க. 7ஆம் சபையின் காலத்தில் வரும்போது ஃபைனல் எல்லாம் கடைசி முடிச்சு இங்கு தான். அப்போ பவுல் சொல்கிறார் 1ஆம் சபையின் காலத்தில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமிக்கிறேன். பிரணாம் சொன்ன அதே வார்த்தை அவர் சொல்கிறாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கிறேன், எங்கேஜ் பண்ணுறேன், பெட்ரோத்தல் பண்ணுறேன், நிச்சயம் பண்ணி வைக்கிறேன்றார். அப்போ 1ஆம் சபையின் காலத்து தூதன் என்ன சொன்னாரோ அதே 7ஆம் சபையின் காலத்து தூதன் சொல்கிறார். அப்போ அந்தந்த காலத்து மனவாட்டியை பரிசுத்தாவியானவர் தான் நிச்சயம் பண்ணுறாரு. எப்படி பரிசுத்தாவியை நிச்சயம் பண்ணுறாருன்னா அந்தந்த தூதன் மூலமாக. பவுல் நிச்சயம் பண்ணார்னாக்கா அது பவுலுக்குள்ளே இருந்த கிறிஸ்து நிச்சயம் பண்ணினார், பரிசுத்தாவி. பிரணாம் பண்ணார்னா பிரணாமுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி நிச்சயம் பண்ணார். அப்போ ஒவ்வொரு சபையின் காலத்திலையும் பரிசுத்தாவியானவர் தான் 7 சபை காலங்களையும் பரிசுத்தாவினர் தான் நிச்சயம் பண்ணுறார். அப்போ நம்ம காலத்தில் எப்போ நிச்சயம் நடந்துச்சு? 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி மேகஸ்தம்பம் வரும்போது பெலமுள்ள தூதன் கிறிஸ்துவாக அவர் பெலமுள்ள தூதனாக வெளிப்பட்டு தீர்க்கதரிசிக்குள்ளாக தன்னை அபிஷேகித்து கொண்டு அவர் செய்தி கொடுத்த போது அந்த செய்தியானது யாரெல்லாம் இந்த செய்தி விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் பண்ணுச்சு. அதன்படி நடக்கிறவர்கள், அதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி தலைக்கு மேலே போகுது. அவங்களும் புக்கு படிப்பாங்க, அவங்களும் செய்தி படிப்பாங்க, அவங்களுக்கு அது புரியாது. ஆனால் பிரைடுக்கு மட்டும்தான் அது அக்செப்டபிள் ஆகும். அவள் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வாள். அந்த செய்தியை அவள் தான் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்தாவி அவளை நிச்சயமானது. அப்போ மனவாட்டிக்கு நிச்சயமாயிருச்சு. இந்த நிச்சயமானதுக்கு அவளுக்கு என்ன சரீரங்கிறது அவசியம் கிடையாது. ஏனென்றால் நிச்சயம் என்பது அவள் பூமியில் மாம்சமாக இருந்தாலும் அவளுடைய ஆவியை தேவன் செய்கிறாரு, நீ தான் ராப்சரில் மனவாட்டியாக வரும்போது, மகிமை சரீரத்தில் வரும்போது நீ தான் எனக்கு மனவாட்டி. 500 கோடி ஜனங்கள் இருந்தாலும் 500 கோடி ஜனங்களில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு காலத்தின் செய்தியில் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை 7 முத்திரைகளால் யார் முத்திரிக்கப்படுகிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறாரு? நிச்சயிக்கிறார், முத்திரிக்கிறார். ராப்சரில் நீ வந்தீங்கன்னா நீ தான் எனக்கு பிரைட். புரியுதுங்களா? அதை என்கேஜ்மெண்ட். அப்போ மனவாட்டிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு. சரி, அடுத்ததாக இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இணைக்கப்பட்டிருக்கிறதுனாக்க தலையும் சரீரம் இணைஞ்சிருச்சு, அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க புரிதல் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோமே, இணைதல். அவருடைய டுகெதர்ங்கிற வார்த்தை கல்யாணத்துக்கு மட்டும் பயன்படுத்துறதல்ல. 2 நண்பர்கள் இணைஞ்சாலும் கூட டுகெதர் தான், இணைப்பு தான். பட் இங்கே என்ன அப்படின்னா அதுக்கு நிச்சயத்துக்கு தானே வார்த்தை. எப்படின்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். மற்ற 1ஆம் அதிகாரத்தில் மரியாள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆனால் அவருடைய புருஷன் யார்? யோசேப்பு ஒரு வயதானவர் இல்லைங்களா? வயதானவர். அவர் மரியாள் கர்ப்பவதி ஆனதை எப்பட்றா நம்ம 2 பேருமே
இது வரைக்கும் நான் மரியாள்கிட்ட வந்து தொட்டதே கிடையாது, என் விரல் கூட மேலே பட்டதில்லை. ஆனால் கர்ப்பவதி ஆகியிருக்கான்னு ரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தான். ஆனால் அவன் நீதிமான், அந்த பொண்ணுக்கு தீங்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி ரகசியமாக மரியாதை தள்ளிவிடணுன்ட்டு அவன் இருந்தான். அந்த நேரத்தில் தூதன் வந்து உன் மருமையாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. என்ன சொல்றாரு? உன் மனைவியாகிய மரியாளை. அங்கேயும் பைபிள் என்ன சொல்றது? மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாகி இருந்த போதுன்னு இருக்குது. பைபிள் என்ன சொல்லுது? 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலை, மரியாளுக்கும் யோசேப்புக்கு கல்யாணம் ஆகலை. 2 பேருமே நிச்சயம்தான் பண்ணியிருந்தாங்க, என்கேஜ்மெண்ட். அப்போ நிச்சயமான அந்த தம்பதிகளுக்கு புருஷன் பொண்டாட்டிங்கிற பேரை பரலோகம் கொடுக்குது. உன் மனைவியாகிய மரியாளை, புருஷனாகிய யோசேப்பு, வார்த்தை பாருங்க. அப்போ என்னாச்சு? மேரேஜ் டிக்ளரேஷன், இங்கே என்கேஜ்மெண்ட்டு நிச்சயம் டிக்ளரேஷன் ஆச்சுனாலே அவங்க ஏறக்குரிய கணவன் மனைவி தான். அதனால தான் தீர்க்கதரிசி செய்தியில் என்ன சொல்லுவார்? இனிமேல் கொண்டு நான் உங்களை என்ன சபை என்று அழைக்கவில்லை, உங்களை திருமதி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறேன், மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இவங்க என்ன இருக்கிறாங்க? மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியாச்சு, திருமதி இயேசு கிறிஸ்து சொல்லியாச்சு, அப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு தானேன்றான். அவனுக்கு அது புரியல. நிச்சயமானாலே கல்யாணமான மாதிரி தான், கல்யாணம் ஆகலை, கணவன் மனைவி மாறி அதை 2 பேரும் கூடி வாழ முடியாது. கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் கூடி வாழ முடியும். அப்போ நம்ம 1969 பேர் 28ஆம் தேதி இந்த கடைசி கால செய்தி சபைக்கு கடைசி இந்த லாஸ்ட் மெசேஜ் 7th ரெவலேஷன் வந்த உடனே, மைக்கேல் ஏஞ்சல் வாய்ஸ் வந்த உடனே அவள் என்ன செய்கிறா? நிச்சயம் என்கேஜ்மெண்ட் ஆகுது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. மரியாளும் யோசேப்பு இணையருக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சுங்க. அதே போல இன்னைக்கு மரியாளும் தேவனும் இணையருக்கு முன்னதாகவே, கிறிஸ்து இணையருக்கு முன்னதாகவே இன்னைக்கு நம்ம வார்த்தையை பெற்றெடுக்கிறோம். ப்ராஃபெட் சொல்றார், மனவாட்டி இப்பொழுது வார்த்தையை பிரசவிக்கிறாள். என்ன அர்த்தம்? மரியாள் எப்படி பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆனாலோ, கடைசி கால செய்தி சபை பரிசுத்தாவில கர்ப்பவதி ஆகுது, மேரேஜ் ஆகலை, என்கேஜ்மெண்ட் தான். இதைத்தான் வந்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? 2 பேரும் இணைந்து விட்டார்கள். எப்படி? விவாக பொருத்தனின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக. நிறைய செய்தியில் அவர் சொல்லுவார், நீ ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தாலும், ஒரு பெண் ஒரு புருஷனுக்கு வாக்கு கொடுத்தாலும், கல்யாணம் ஆகலினாலும் நீங்கள் கணவன் மனைவி தான், நீங்கள் வேற ஒரு பொண்ணையவோ பையனையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஆனல்மெண்ட் அப்படின்றார். இது வந்து ஒரு விவாக பொருத்தனைன்றார். ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ வாக்கு கொடுத்துடாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தான் எனக்கு மனைவின்னு சொல்லியாச்சுன்னா அது பொருத்தனை, விவாக பொருத்தனை. அப்படி ஆனல்மெண்ட் சபையில் வந்து என்கேஜ்மெண்ட் நிச்சயம் பண்ணியாச்சுன்னா நல்லதோ கெட்டதோ கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஐயோ, நான் முதல்ல மாப்பிள்ளைக்கு இவ்வளோதான் சம்பளம் நினச்சேன், மாப்பிள்ளை இந்த ஜாதின்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது மாப்பிள்ளை கொஞ்சம் இவ்வளோ படிப்புன்னு நினச்சேன், கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருக்காரு, என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், நான் வேற ஒரு பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த நிச்சயத்தை வந்து கேன்சல் பண்ணால் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். பையனும் அப்படி தான், ஐயோ நான் ஏமாந்து நிச்சயம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எனக்கு பிரித்து வச்சுருங்க, நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது நிச்சயம். தேவ சமூகத்தில் நீ வார்த்தை கொடுத்தாச்சுனாக்க அது ப்ராமிஸ் தான். அன்னைக்கு அவர்கள் வந்து மரியாள் நிச்சயம் பண்ணும்போது யோசேப்பு கொடுத்த அந்த கோப்பையை வாங்கி அந்த முறைப்படி அவங்க குடிச்சிருப்பா. குடிச்சாச்சுன்னா நான் யோசேப்பை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் கிழவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தையும் இருக்குது, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவள் சின்ன பெண்ணு, அவர் பெரியவர். ஆனாலும் மரியாள் என்ன செய்கிறா? அந்த கெதுபா அப்படிங்கிற உடன்படிக்கையில் சம்மதிக்கிறார். திருக்கது சொல்றாரு முத்திரைகள்ல 272வது பேரா, ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கன்னி வயிற்றில் பிறந்தார். அவருடைய வளர்ப்பு தந்தை ஒரு தச்சன் ஆவார். அவருடைய தாயார் யாதும் அறியாத ஒரு சிறு பெண். அவள் பிரதான ஆசாரியருடைய மகள் அல்ல, நாசரேத் என்னும் ஒரு இழிவான ஊரில் வாழ்ந்த ஒரு சிறு பெண்ணின் மூலம் அவர் தோன்றினார். அவர் வளர்ப்பு தகப்பனார் மனைவி இழந்த ஒருவர். அவர் மனைவி ஏற்கனவே மரித்து போனாள். அவருக்கு முதல் மனைவியின் மூலம் சில பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் இந்த சிறு பெண்ணுடன் விவாக நியமனம் செய்திருந்தார். தவறான முறையில் இயேசு பிறந்தார் என்று அவர் பிறக்கும் போதே வசை சொல்லுடன் பிறந்தார். ஓ, என்ன நியமனம் தாயா பண்ணியிருக்குது, நிச்சயம் பண்ணியாச்சு. ஏற்கனவே அவர் வளர்ப்பு தகப்பனாருக்கும் மனைவி இறந்தாச்சு, விடோயர்னு சொல்றார், இங்கிலீஷில் விடோயர்னு போட்டிருக்கு. அவர் மனைவி ஏற்கனவே மரித்து போனால் அவருக்கு முதல் மனைவியின் மூலம் சில பிள்ளைகள் இருந்தார்கள், திருக்குறள் சொல்றார். அப்போ அந்த புருஷனை வந்து மரியாள்
கெதுப்பாங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக திராட்சரசத்தை குடிச்சு ஒத்துக்கிட்டான். இதுதான் முதல் திருமணத்துடைய முதல் காரியம். இதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுறான். இப்பொழுது கடைசி சபையின் காலத்தில் ஆவிக்குரியத்தில் நடக்குது. மணவாட்டிக்கு தலைக்கல் செய்தியானது மத்திய ஆகாயத்திலிருந்து வந்து அந்த வார்த்தை தான் இணைஞ்சிருக்குது. வார்த்தைக்குரியவர் மத்திய ஆகாயத்தில் தான் இருக்கிறார். அவர் இன்னும் ஏன்னா தீர்க்கதரிசி செய்தியில் சொல்றார். என்ன செய்தி தெரியுமா? பாருங்க, COD 2:12 சொல்றார், இப்பொழுது அவர் பூமிக்கு வரமாட்டார், 1000 வருட அரசாட்சி வரைக்கும் மெசியா பூமிக்கு வரமாட்டார். பாருங்கள் பாருங்கள், ஏனெனில் நாம் ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு கர்த்தரை அங்கு சந்திப்போம். அவர் பூமிக்கு வருவதில்லை, அவர் மணவாட்டிய ஆகாயத்தில் இழுத்துக் கொள்கிறார். இப்பொழுது அவர் பூமிக்கு வரமாட்டார், 1000 வருட அரசாட்சி வரைக்குமாக மெசியா பூமிக்கு வரமாட்டார். ஏனெனில் பாருங்கள், ஏனெனில் நாம் ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு கர்த்தரை அங்கு சந்திப்போம். அவர் பூமிக்கு வருவதில்லை, அவர் மணவாட்டிய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்கிறார். COD 2:12. இதுக்கு மேலே நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் சொப்பனத்தில் பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மாய்மாலக்காரங்க. தீர்க்கதரிசி செய்திக்கு விரோதமாக ஒரு உபதேசம் வரக்கூடாது. பைபிளுக்கு விரோதமாக ஒரு செய்தி வரக்கூடாது. வருதுங்களா? எந்த ஒரு செய்தி பேசினாலும் செய்தியின் அடிப்படையில் பேசணும். மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார், அதாவது வார்த்தையாக வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா ஒரு தனி மனிதனாக பிரணாமாக அவர் வெளிப்படலை, பிரணாமிலும் அவர் வெளிப்பட்டார். அதுக்கு குறிப்புகள் நிறைய இருக்குது. தேவன் தனக்குள்ளதை சபையில் ஊட்டினார். தேவன் தனக்குள்ளதை கிறிஸ்துவில் ஊட்டினார். கிறிஸ்து தன்னை சபைக்குள் ஊற்றி கொண்டார். தேவன் தன்னை கிறிஸ்துவுக்குள் ஊற்றி கொண்டாராம். ப்ராப்பர்ட் சொல்றார், கிறிஸ்து தன்னை சபையில் ஊற்றி கொண்டார். ஒரு தனி மனுஷனுக்குள்ள ஊற்றிக்கொள்ளலார். தனி மனுஷனுக்குள்ள ஊற்றிக்கொள்ளல, பிரணாமுக்குள்ள தனி ஊற்றிக்கொள்ளல, சபையாக பிரணாமிகளை அவர் ஊற்றி கொண்டார். அவர் பிரணாம மட்டும் கார்னர் பண்ணி மாம்சத்தில் வெளிப்பட்டார், கிறிஸ்து வந்துட்டாருனாக்க அது தவறான உபதேசம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்றான்? ராப்சருக்கு பிறகு தான் தீர்க்கதரிசி கல்யாணம்ன்றாரு. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா ராப்சர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் மறைமுகமாக ஒத்துக்கொண்டீங்க. அவன் அடுத்த முறை காட்டுவான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றிய, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு பிறகு தானே கல்யாணம். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னாக்க ராப்சர் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ நீ ராப்சர் பாடியில் தானே இப்போ இருக்கிற. அப்போ ராப்சர் ஆகிட்டீங்கன்னா உனக்கு எதுக்குப்பா சபை, உனக்கு எதுக்குப்பா ஞானஸ்தானம், உனக்கு எதுக்குப்பா ராபோஜனம், உனக்கு எதுக்குப்பா கால் கழுவுதல், எதுக்கு பாரம்பரியம், உனக்கு எதுக்கு பாஸ்டர், 5 வகையான ஊழியங்கள் முடிஞ்சு போச்சு, பரிந்து பேசுகிற ஊழியம் முடிஞ்சு போச்சு, அப்படி கொண்டாந்துருவான். அதில் தான் நிறைய பேர் விழுந்து போனாங்க. இதெல்லாம் இந்த அனந்தவேல் பீட்டரு பிரணாம் கிறிஸ்துக்கள் உபதேசம் ஆரம்பத்தில். அனந்தவேல் பீட்டருக்கு பிறகு வேலூர் தாமஸ் இதை கொண்டு வந்தான். வேலூர் தாமஸுக்கு பிறகு இந்த எட்வேர்டு இதை கொண்டு தமிழ்நாட்டு எட்டையுமே நாசமாக்கி போட்டான். இன்னைக்கு அந்த திருச்சி ரூபன் இதை சொல்லி தான் நாசமாக்கிட்டு இருக்காரு. மேகஸ்தம்பத்தில் ஆயிரக்கணக்கான தூதர்கள் வராருன்னு இதை சொல்லிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுட்டு இந்த அவருடைய வார்த்தை நிரூபத்தில் செய்தியை வச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரூபன் கோஷ்டி தானுங்க இந்த இது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உபதேசத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூட் எங்கே இருக்குன்னாக்கா ரூபன்ட்ட போகும். ஏதோ ஒரு வகையில் ரூபன்ட்ட ரகசியமாகவோ நேரடியாகவோ தொடர்பு வச்சுருப்பாங்க. ஃபால்ஸ் டாக்டரின் அது. எனக்கு ரூபனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவர் நான் அட்டாக் திருச்சி ரூபனை சொல்கிறேன். அவருக்கு எனக்கு என்ன இருக்குதுங்க? ஒன்றுமே கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற அந்த விஷம் கலந்து விட்டார். அது அப்படியே எவெல்லாம் குடிக்கிறானோ அவனுக்கு எல்லாம் அது வெறி கொண்டுட்டான். அவ்வளோதான், பைத்தியமாயிட்டான். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. செய்தியை ஆராய்ந்து பாருங்கள். தீர்க்கதரிசி ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, கல்யாணத்திற்கு நம்ம போகிறது இல்லை, விருந்துக்கு போகிறாரு. விருந்துக்கு தாயா போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறது இல்லை. ஏன் அப்படி சொன்னார்? அடுத்தது 62, 63 சொல்கிறார், 63, 65 சொல்கிறார், நீ மணவாட்டிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, மத்திய ஆகத்தில் நம்ம போகிறதே கல்யாணத்துக்கு தான்றார். அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு தான் கல்யாணன்றார். ஸோ வார்த்தை இணைக்கப்பட்டு விட்டால்னாக்க, தலைக்கல் இணைக்கப்பட்டுச்சுனாக்க கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டான் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமை. அந்த 1963 28 வந்த அந்த பலமுள்ள துணி செய்தி 7 முத்திரைகள், அந்த செய்தியானது இப்பொழுது முன்குறிக்கப்பட்ட மனவாட்டியை மெர்ஜா இருக்குது. இது நிச்சயம் என்கேஜ்மெண்ட், 7ஆம் சபையின் காலத்துக்குரிய நிச்சயம், பெற்றோத்தல். அதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறார், நிச்சயத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கா. மரியாளும் யோசேப்பும் இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட, திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட 2 பேருமே கூடி வாழலை, கல்யாணம் அவங்களுக்கு நடக்கலை. இதுதான்
யூதருடைய முறைப்படியான முதலாவது கட்ட காரியம். முதலாவது கட்டத்திலே விலைக்கரியம் மோகர் கெதுபா திராட்சரசம் வந்து மணவாட்டி குறித்து அக்செப்டபிள் பண்ணுறது. மூன்றாவதாக இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது என்ன? இந்த நிச்சய உடன்பாடு. சரிங்களா? சரி, அடுத்தது என்னன்னாக்க மணவாட்டியை வந்து அவன் நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு பிரிஞ்சிருவான். உடனே அடுத்த நாள் கல்யாணம், 2 நாள் கல்யாணம்லாம் கிடையாது. ஒரு லாங் டைம் கொடுப்பாங்க. பெரியவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு டேர்ம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த கேப்பில் இந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வரப்போகிற மனைவிக்காக, இப்போ அவன் மணவாட்டியாக இருக்கிறா, மணவாட்டி வேற மனைவி வேற. மணவாட்டினா கல்யாணம் ஆகாதவோ, கல்யாணத்துக்காக புது பொண்ணாக இருக்கிறா. பிரைட் குரூம்னா மாப்பிள்ளை, ஹஸ்பண்டுனா புருஷன், ஒய்ஃப்னா மனைவி. வரப்போகிற மனைவிக்கு தற்போது மணவாட்டியாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு அவன் ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கணும். எங்கள் அப்பா வீட்டில் சொந்த வீடு இருக்குது, நிறையா வீடுகள்லாம் இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரூம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருவாரு, ஒரு வீட்டை எனக்கு கொடுத்துருவாரு. அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அவன் என்ன செய்யணும்? வரப்போகிற மனைவிக்கு போய் அவன் ஒரு வீட்டை கட்டணும். அவனுடைய சுய சம்பாத்தியத்திலேயே அவனுடைய உழைப்பில் அவன் தன்னுடைய கரங்களால் ஒரு வீட்டை கட்டணும். அதை வந்து யார் கவனிப்பானா? அவங்க அப்பா கவனிச்சுக்குவார். அவங்க அப்பா வந்து மகன் அந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பிறகு, மகனே ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிற, ஹால் நல்லா இருக்குது, கிச்சன் நல்லா இருக்குது, பெட்ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்றா பார்த்துட்டு, இப்போ நீ வீட்டை கட்டி கரெக்டு, இப்போ நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கிற, ஒரு பெண்ணை வச்சு வாழ்றதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓகே பண்ணுவார். அவங்க அப்பா எப்போ ஓகே பண்ணுறாருன்னு அவருக்கு மாப்பிள்ளைக்கே தெரியாதான். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார். அவர் யூதர்கள் வந்து அங்கே அந்த மறுபடியும் பெண்ணை போய் சந்திக்கிறது நைட் நேரம், மிட் நைட். அப்போ ஆண்டவர் அந்த அப்பா சொல்லுவார், போலாண்டா, பொண்ணு பார்க்க போயிடலாம் அப்படின்ட்டு. திரும்ப காலத்துக்கு பிறகு அந்த வீட்டை கட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஹேடர், ஈப்ரோல ஹேடர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மோகர், 2வது கெதுபா, 3வது ஹேடர். ஹேடர்னாக்க அவன் மணவாட்டிக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். மற்றும் யோவானில் 14:2, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். ஆயத்தம் பண்ணின பிறகு நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக நான் உங்களை அழைத்து கொண்டு போயிடுறேன். எங்கள் அப்பா வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கே வேணாலும் வந்துருந்துக்கலாம் அப்படின்னு அவர் கூப்பிடல. எங்கள் அப்பா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். வாசஸ்தலம் என்னங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அது ஆவிக்குரிய சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரமா, என்ன இடமா, ஏதா, பரலோகத்தில் இருக்கிற அறையில், அதெல்லாம் 2வது. அது உங்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் ஒரு வாசஸ்தலத்தை நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுகிற பரலோகத்தில், அதுக்கு பேர் ஹேடர். புரியுதுங்களா? அதைத்தான் அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ண வர இருந்த வந்து அவருக்கே தெரியாதான். அந்த நாளையும் அந்த நாளைக்கும் பிதா ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாது. அதான் மத்தேயு 24:36. அந்த மறுநாளையும் அந்த இதை வந்து என்ன செய்ய முடியாது, அந்த நாளைக்கும் தெரியாது. வருஷ மாசத்தை சொல்லன்னு ப்ராப்பர்ட்டி சொல்கிறார். ஆனால் அந்த நாளையும் அந்த நாளைக்கும் என்ன செய்ய முடியாதான், தெரியாதுன்றார். அதுதான் மத்தேயு 24:36 இயேசு சொல்கிறார். அப்போ புறப்பட்டு போயிடலாம். நடுஜாம சத்திரம், மிட் நைட் வாய்ஸ். இன்றைக்கி நிறையா பேர் வந்து நான் தான் அந்த தூதன், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் மிட் நைட் ஹவரில் பேசுகிற மெசஞ்சர் அப்படின்னு நிறைய பேர் அதை சொல்லிட்டு திரியிறானுங்க. அதுவும் கள்ள உபதேசம்தான். மிட் நைட் ஹவர்ஸுங்கிறது வந்து கிரைஸ்ட் வாய்ஸ், கிறிஸ்துவின் சத்தம், ஒரு மனிதன் அல்ல, மனுஷ சத்தம் அல்ல. சரிங்களா? சரி, இது வந்து அந்த சத்தம் வர்ற வரைக்கும் மணவாட்டி தீப்பந்தத்தில் எண்ணெய் வச்சு காத்திருக்கணும். மணவாளன் வர்ற அந்த நடுநீசி சமயத்தில் சத்தம் வரும்போது புத்தியுள்ள கண்ணியா தீவெட்டியோட காத்திருப்பா. அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிங்க. இந்த 7ஆம் சபையின் காலம் அது அந்த நேரம் தான். மணவாளன் வந்து எப்போ வேணாலும் நம்மளை கூப்பிடலாம். மத்திய ஆகாயத்துக்கு வந்துட்டாரு, தீவெட்டி கையில் இருக்குது, செய்தி நம்ம கையில் இருக்குது, வெளிப்பாடு நம்ம கையில் இருக்குது. எந்த நேரத்தில் வேணும் என் பிரியமே ரூபபதியாக வானர் கூப்பிட்டா டக்குன்னு ஓடணும் நம்ம. அதனால தான் திருக்கதி சொல்கிறார், அவர் வந்து என்ன செய்யறதில்ல, பூமிக்கு வர்றதில்ல, அவர் நம்ம கூப்பிடுவார், நம்ம தான் அங்கே போகிறோம். அவர் மணவாட்டி வந்து என்ன செய்ய மாட்டாராம், இங்கே மணவாட்டிக்காக இங்கே வர மாட்டாராம். அவர் மேலே இருந்துட்டு நம்மளை கூப்பிடுவார, நம்ம தான் அங்கே போகிறோன்றார். COD 2:12 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? மறந்தாடிங்க குறிப்புகளெல்லாம். செய்தி சொல்லத்தான் சொல்கிறேன். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது ஆபிரகாம் சொல்கிறார்,
ஈசாக்கு வந்து பெண் வாக்க போகிறோம், என் இனத்துல போய் பாருன்றாரு ஆபிரகாம். அதுக்கு எலியேசர் சொல்கிறாரு, ஒருவேளை பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா எப்படி நம்ம மறுபடியும் நம்ம மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனோமே ஈசாக்குங்கும் போது, ஈசாக்கை கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்ற நீ உனக்கு முன்னதாக சமூகத்தின் தூதன் தேவதூதன் உனக்கு முன்னாடி போவார், அவர் போய் கரெக்ட் பண்ணிக்குவார். எலியேசர் நீ கூட போனால் போதும், அவர் போய் ரெபேக்காள்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் என் பையன் அங்கே வரமாட்டான், அவள் தான் இங்கே வரணும் அப்படின்ட்டார். டைப்பாலஜிங்க. இவருடைய திருமணம் டைப்பாலஜியில் தான் அவங்க கல்யாணமே பண்ணுவாங்க. எந்த டைப்பாலஜி? ஈசாக்கு ரெபேக்காள் கல்யாணத்தை அடையாளமாக வச்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு அப்படி தான் கல்யாணம் நடக்கும். இப்போ பிரணாமிட்ட அவர் சொல்கிறார், பிரணாம் தான் 7ஆம் சபை காலத்துக்கு எலியேசர், இந்த காலத்து மனவாட்டிக்கு. 1ஆம் சபை கால மனவாட்டிக்கல, இந்த காலத்து மனவாட்டிக்கு. ஏன்னா பிரணாமுக்குள்ள தான் பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தான் எலியேசர். அவர் பிரணாமின் கூட சரீரத்துக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். இப்போ அவர் சொல்கிறார் பிரணாமிட்ட, நீ போப்பா, மனவாட்டிகிட்ட போ, அவள் வராளா இல்லையாங்கிறது நான் பார்த்துக்கிறேன். உனக்கு முன்னாடி யார் போவா? பில்லர் ஆஃப் ஃபயர் போகும், அக்னி ஸ்தம்பம், அந்த தூதன் அவர் போவார், அவர் பார்த்துக்குவார். அவர் நீ கொண்டு போய் இந்த பலவர்ண வஸ்திரத்தை கொடுத்துரு ரெபேக்காள்கிட்ட, வெள்ளி உடைமைகளையும் காதணிகளையும் வளை கடகங்களையும் கொடுத்துரு. காதணி கம்மலை கொண்டு போய் கொடு, வளையல் 2 கொண்டு போய் கொடு. இது 5 சேக்கல், அது 10 சேக்கல். அவர் கொண்டு போகிறார் எலியேசர். ரெபேக்காவுக்கு தண்ணீர் பரிசோதனை கொடுத்து அந்த ஒட்டகத்துக்கு எல்லாம் தண்ணி பார்த்து இவ தான் மனவாட்டின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கம்மல் கொடுக்குறாரு, 2 கம்மல். அதுக்கு பிறகு 2 வளையலை கொடுக்குறாரு. கம்மல் என்ன? அது காதில் மாற்றுறது, செய்தி காது வழியாக போகிறது, உரைக்கப்பட்ட வார்த்தை பேசப்படும் போதும் செவி வழியாக போகிறது. வளையலுக்கு கொடுத்தாரு, செய்தியை கடைபிடிக்கணும். புரியுதுங்களா? நீ செய்தி கேட்பது மட்டுமல்ல, அதன்படி ஜீவிக்கணும், கடைபிடிக்கணும். இதுதான் அந்த அடையாளம். அதுதான் தீர்க்கதரிசி 7 முத்திரைகளை, அந்த பலவர்ண வஸ்திரம், 7 வர்ண வஸ்திரத்தை ரெபேக்காளுக்கு கொடுக்கும்போது ரெபேக்காளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இருந்துச்சு. அவன் மாப்பிள்ளையும் பார்க்கலைங்க, மாப்பிள்ளை கொடுத்த ட்ரெஸ் தான் போச்சு, சரியாக ஃபிட்டாக இருந்துச்சு. லூஸும் இல்லை, டைட்டும் இல்லை, ஆல்ட்ரேஷனே கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கல, மேகஸ்தம்பத்தின் மூலமாக வந்த 7 முத்திரைகளின் செய்த தீர்க்கதரிசிகிட்ட கொடுத்து அவர் நமக்கு கொடுத்தார். 7 முத்திரைகள் பரிபூர்ணமாக அந்த வஸ்திரம் நமக்கு அமைஞ்சிச்சு. அதில் ஒரு சத்தம் வந்துச்சு காது கேட்க, நீ இதன்படி ஜீவிக்கணும், இதை நீ கடைபிடிக்கணும். ஸ்தாபனங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் மனவாட்டி இந்த காலத்து தூதனுடைய சத்தத்தில் தான் நீ ஜீவிக்கணும், அதை தான் கடைபிடிக்கணும். வளையல் அதுதான் கம்மல், செய்தி. ஒரு கையில் உரைக்கப்பட்ட வார்த்தை, இன்னொரு கையில் எழுதப்பட்ட வார்த்தை, இதன்படி நீ ஜீவி. 2 வளையல், அவ்வளோதான். அதில் ஒரு சத்தம் இருக்கும், அந்த சத்தம் 2 காதுலையும் கேடு. பார்த்தீங்களா? கடைசி காலத்தில் தேவனுடைய சத்தம் அதுதான் ரெபேக்கா. இப்போ ரெபேக்கா வீட்டுக்கு ஈசாக்கு போகலை, ஆனால் ரெபேக்காள் தான் இங்கே வந்தான். வீட்டுக்கு வர்ற வழியிலேயே என்ன செய்யிட்டா, பாதி வழியில் வரும்போது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பாதி வழியில் வரும்போது அங்கே ஒரு மனுஷன் வருகிறார், பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு ஹால் குதிரை, சாயங்காலம் வெளிச்சம், நிற்கவா போத சூரியன், ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறேன், நான் இருக்கட்டுமா போகட்டுமா, இருக்கட்டுமா போகட்டுமா, சாயங்கால வெளிச்சம். அந்த பொற்கதிர் அவருடைய ஃபேஸில் வரும்போது, இவர் ரெபேக்காள் அப்படி ஒட்டகத்தில் போகிறார், அவரும் ஒட்டகத்தில் வரார். இவர் அங்கே போகும்போது அந்த ஹேண்ட்ஸமான மனசை பற்றி, யார் இந்த மனிதன், மனசுக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்கார், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக. எலியேசர் சொல்கிறார், அதுதான் என் எஜமானன். உடனே அவளுக்கு பகிர்னா, அது என்னுடைய எஜமானா. முதலே ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொள்கிறாள், தன் முகத்துக்கு திரையிட்டு கொண்டாள். இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் சாயங்கால வெளிச்சத்தில் வந்த செய்தியின் மூலமாக, தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக நம் இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரியத்தில் தரிசிக்கிறோம். யார் இவர்? சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 சிறந்தவர். சிலுவையில் பார்க்கும்போது நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. இன்றைக்கு அவர் பார்க்கும்போது 10,000 சிறந்தவர். அவருடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம். ஆயால் கன்னியர்களுமே நேசிக்கிறார்கள். 7 சபை காலத்தும் கன்னியர்களும் ஏன் நேசிச்சாங்க? இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் விலையேறு பெற்ற பரிமள தைலம். ஆகவே தான் அவங்க நேசிக்கிறார். இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் ரெபேக்காள். சபையாகிய மனவாட்டி பரிசுத்தாவி என்கிற திரையிட்டு கொண்டது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்கிற திரையின் வழியாக மனவாட்டியை பார்க்கிறார். மனவாட்டியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறத மாத்திரமல்ல, மறக்கப்பட்டு விட்டது. ஒரு திரை.
இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தரிசிக்கணும்னா இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியின் மூலமாக, பரிசுத்தாவை என்கிற திரையின் மூலமாக தான் நம்ம மனவாழ்வில் சந்திக்க முடியும். இது என்ன தெரியுமா? 2 பேரும் எங்கே சந்திச்சாங்க? மத்திய அந்த வீட்டு, இவருடைய வீட்டுக்கும் ஈசாக்குடைய வீட்டுக்கும் போகல, ரெபேக்காள் வீட்டிலிருந்து வெளியே வந்தாச்சு, மாலையில் சந்திக்கிறாங்க. அதுபோல கிறிஸ்துவின் மனவாட்டி ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்பாள். அப்பொழுது அவள் பரிசுத்தாவி என்கிற திரையோடு கூட இருப்பாள். சரீரம் மகிமையின் சரீரமாக மாறி இருக்கும். 1ஆம் சபையின் காலத்திலிருந்து 7ஆம் சபையின் காலம் இருக்கிற எல்லா மனவாட்டியுமாகவே மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் கூறுவார், என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இந்த சத்தம் அங்கே வரும், அந்த மேகத்தில். அங்கே எல்லாம் நம்ம போகும்போது அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அங்கே வழியில் ரெபேக்காள் சந்தித்த மாதிரி நம்மளும் சந்திப்போம். அப்புறம் அவன் என்ன பண்ணுறாரு? அவர் கூட்டிட்டு ஈசாக்கு தன் தகப்புடைய வீட்டில் போய், வசனம் சொல்லுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில், தன் தாய் வீட்டுக்கு சென்று அவளை விவாகம் செய்து கொண்டு அவளை நேசித்தான். எங்க கல்யாணம் நடக்குது? அவங்க அப்பா வீட்டில். தீர்க்கதரிசி சொல்கிறாரான்னு பார்ப்போமா? இது நம்ம பைபிள்லையும் வாசிச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தீர்க்கதரிசி அதை பற்றி என்ன சொல்கிறாரு? சீயோனி கேள்விகளும் பதிலும் 2:22, 257 பேரா. கவனியங்கள். அவள் அவனை கண்டபோது அவள் இருதயம் மகிழ்ச்சியினாலே பொங்கியது. அவள் யாரை விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் விசுவாசத்தில் புறப்பட்டு சென்றாள். ஆமேன். அவன் அவளை வீட்டுக்கு அழைத்து சென்று விவாகம் செய்து கொண்டு தன் தகப்பனுக்கு இருந்த சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆனான். ஆமேன். ஒரு பரிபூர்ணமாய் உள்ளது, மிகவும் பரிபூர்ணமாய் உள்ளது. நான் சொல்லுங்க, ப்ராபர்ட் சொல்றாருங்க, ஈசாக்கை அவள் கண்டபோது இருதயம் மகிழ்ச்சியினால் பொங்குச்சான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவள் ஈசாக்கை பார்க்கல. திருக்க சொல்றாரு, அவள் யாரை விவாகம் செய்து கொள்ளப் போகிறாள் என்று அறிந்திருக்கவே இல்லை. 2022 கோயம்புத்தூரில் காருண்யாவில் ஒரு மீட்டிங் நான் போட்டிருந்தேன். 7 முத்திரைகளை குறித்து பிரசங்கம், தலைகள் செய்தி பற்றி. திருநெல்வேலியில் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீவன், திருப்பூரில் இருக்கிற ஏசுராஜ், ராய் மேத்யூ, 4 பேரும் 2-3 நாள் செய்தி. ராய் மேத்யூ செய்தி கொடுத்தார். செய்தி கொடுக்கும்போது அதில் தான் எங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அவர் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த வசனத்தை தான் அவருடைய வார்த்தை நிருபத்தில் செய்தி சொல்லி தான் அவர் பேசினார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த காரியமெல்லாம் அவர் சொல்லலை. வார்த்தை இணைக்கப்பட்டாச்சுங்கிற அதை ஒரே கோட்ஸை வச்சு தான் பேசினார். ரெபேக்காள் ஈசாக்கை ஏற்கனவே அறிஞ்சதான் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எலியாசருக்கு தெரியாது, எலியாசர் தூங்கிட்டு இருந்தான். அப்போ ரெபேக்காளுக்கு வந்து ஈசாக்கு தான் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி, ஒட்டங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றினா, ஒரு பொண்ணுனால தண்ணி ஊற்ற முடியாது, ஈசாக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். ஏன்னா ஏற்கனவே ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் லவ் இருந்துச்சுன்னு சொன்னார். இதுபோல் இன்னும் 2-3 பாயிண்ட் இது சம்மந்தமாக போட்டினார். ராய் மேத்யூக்கு தெரிஞ்ச அல்லது அவரை விரும்புகிற ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கத்துறாங்க. என்னையா, நான் பேசும்போது அவங்க சத்தத்தை காணும். அமைதியாக என்னமோ வாயில் ஏதோ கம்பர் கட்டு வச்சு சாப்பிட்ட மாதிரி அமைதியாக வாயை மூடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ செய்தி கொடுத்து அது கத்துல. ஆனால் இவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஏற்கனவே ஈசாக்கு ரெபேக்காளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, லவ்வில் இருந்தாங்க, எலியாசருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி குதிக்கிறாங்க. என்னையா தற்குறி கூட்டமாக இருக்குது. செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா? பிரணாம் அதை சொல்லியிருக்கிறாரா? அதில் கோட்ஸ் கொடுத்துருக்கிறாரா? தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காருன்னு இல்லையே. கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர் ராஜா பொறாமையில் இதெல்லாம் சொல்கிறாரு, ராய் மேத்யூ மேலே இருக்கிற பொறாமையில் இதை சொல்கிறாரு அப்படின்னாரு. ஆனால் அப்படி சொல்லலை. பொறாமை எனக்கு, நான் தானே கூட்டத்துக்கு அவரை வர வைக்கிறேன், அப்புறம் எப்படி எனக்கு பொறாமை வரும்? நான் தான் ஒரு செய்தியாளராக போடுறேன், அப்புறம் எப்படி எனக்கு பொறாமை வரும்? ஆனால் ஒரு செய்தி தப்புங்கும் போது அது யாராக இருந்தாலும் சொல்லி காட்டிடுவேன். அதில் தான் அவருக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஏன்னா ப்ராப்பர்ட்டிங்க சொல்கிறாரு, அவள் யாரை விவாகம் செய்து கொள்ள போகிறாள் என்று அறிந்திருக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவள் ஈசாக்கை பார்த்தது கிடையாது, பைபிள்லையும் அப்படி கிடையாது. சும்மா கதை விடக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ அதனால தான் அந்த சகோதரருக்கும் எனக்கும் இப்போ அவர் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு, என்கிட்ட நல்லா இருக்கிறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த உபதேசம் தப்பு அப்படின்னு அடிச்சு. மணவாட்டிக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது அன்றைக்கி ஒரு செய்தி போட்டேன். அதுக்கு பிறகும் அவர் செய்தியெல்லாம் கேட்டு பிறகு கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டார், அமைதியாக அந்த பாயிண்ட் டச் பண்ணுறதில்ல.
ஏன்னா அவருக்குன்னு ஒரு சில ரசிகர் கூட்டங்கள் உண்டு, அவர் விரும்புகிற கூட்டம் உண்டு, என்னுடைய வெறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. என்னை வெறுக்கிறவன் மற்றவன் தப்பாக சொன்னாலும் ஆமீன் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு ரசிகர்கள் இருக்கும் போதே அது ஆமீன் பிரைதுலான்னு கத்துறான். அவர் அது ஜோக்காக சொல்கிறாரு, லவ் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க அப்படின்ட்டு. இதை கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பிரணாம் சொல்லுவார்ல, சகோதரனை சொல்வது அருமையாக இருக்கிறது ஆனால் தவறு அப்படின்பார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே சொல்கிறாரு, அவள் யார் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் என்று அறிந்திருக்கவே இல்லை, ஆனால் விசுவாசத்தில் புறப்பட்டு சென்றால் ஆமேன், அவன் அவளை வீட்டுக்கு அழைத்து சென்று கல்யாணம் பண்ணினான். விவாகம் செய்து கொண்டு தன் தகப்பனுக்கு இருக்க சர்வத்திற்கும் சுதந்திரமான வீட்டுக்கு கொண்டு போய் தான் கல்யாணம். சரி, இது வந்து COD 2:22. அடுத்தாங்க நியாயத்தீர்ப்பின் மூலமாய் வரும் மீட்பு அப்படிங்கிற செய்தியில் தீர்க்கதரிசி பேசுகிறார். 20வது பேரா. அதன் பின்பு நாம் தாமே கர்த்தரை சந்திக்கும்படி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தரை சந்திக்கிறதுக்காக நம்ம எங்கே போவோம்? இன் தி ஹேர், ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது சரிதானே. அதன் பின்பு ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்ய அழைத்து கொண்டு சென்றது போல நாமும் மணமுடிக்க உள்ளே செல்வோம். அதன் பின்பு அவர்கள் திருமண வைபவத்திலிருந்து வந்தவுடன் அவன் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவன் ஆனான். அப்படியே இயேசுவும் தன் மணவாட்டியுடன் 1000 அரசாட்சியில் தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்து ஆளுகை செய்ய வரும்போது அவர் தாமே அவளோடு கூட ராஜாவும் ராணியுமாக வருவார். எப்படி ஒரு டைப்பாலஜி பாருங்க. ஈசாக்கு ரெபேக்காளை வீட்டுக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணார். அதை திருத்தி சொல்றாரு, நாம் கர்த்தரை சந்திக்கும்படியாக ஆகாயத்துக்கு போவோம். அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்ய அழைத்து கொண்டு சென்றது போல நாமும் மனம் முடிக்க அங்கே பரலோகத்துக்குள்ள போவோம், பிதாவின் வீட்டுக்கு. அங்கதான் மேரேஜ். ஈசாக்கு கல்யாணத்துக்கு பிறகு தகப்பனுக்கு இருக்க எல்லா காரியத்துக்கும் சுதந்திரவாளி ஆனது மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி ஆகி 1000 அரசாட்சியில் ராஜாவும் ராணியுமா வருவாங்க. டைப்பாலஜி செட் ஆகுது அவங்களுக்கு. ஆகாயத்தில் தான் கல்யாணம், பிதாவின் வீட்டில் தான் கல்யாணன்றார். அடுத்தாக எபிரேய நிருபத்தின் பேரில் கேள்விகளும் பதில்களும் பார்ட் 3 ஏற்கனவே வாசிச்சது தான். 714வது பேரால விவாகம் செய்து கொண்ட போது ரெபேக்காள் ஈசாக்கோடு ஆபிரகாமுடைய ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது போல புறஜாதி சபையானது கல்யாண விருந்திற்காக பரலோக வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியான ஒரு மணவாட்டியும் பரலோகத்தில் விவாகம் செய்து கொள்கிறார்கள். அவ்வளோதான். பரலோகத்தில் தான் கல்யாணம், பிதாவின் வீட்டில் தான். ஈசாக்கு ரெபேக்காளை எப்படி அவங்க அப்பா வீட்டில் கல்யாணம் பண்ணாங்களோ அதே போல் மணவாட்டிக்கு எங்கே இருக்குது? அங்கே தான் கல்யாணம். இந்த டைப்பாலஜி தெரியாமல் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ சரியாக சொல்கிறவனையும் என்ன செய்கிறாங்க? கோமாளி மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வன்மத்தை கக்குறாங்க. நீ சரியா, அப்படியா, இப்படியா, அது சரியில்லை அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் போது அவங்களுக்கு வெக்கம் உண்டாயிருது. அதனால் அவங்க கத்துறாங்க. சரி, இதை வந்து இப்போ நம்ம கொண்டாந்துட்டோம். இந்த காரியம் வந்து பிரிவு. இந்த பிரிவு அதுக்கு பிறகு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நிச்சயம், அதுக்கு பிறகு அதை தான் வந்து என்கேஜ்மெண்ட்டுன்றாங்க ஆங்கிலத்தில். அந்த நேரத்தில் வந்து மோகர் அப்படிங்கிற ஒரு விலைக்கிரயம், மோகர் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு பிறகாக நம்ம கொண்டு வந்தது என்ன? கூஃபா. அந்த கூஃபாங்கிறது வந்து திராட்சை ரசம் இருக்கிற அந்த ஒயினை வந்து அந்த மணவாட்டி குடிக்கிறது. கெதுபா, கூஃபா இல்லை, கெதுபா. அடுத்ததாக பிரிவு காலம். நிச்சயம் பண்ணது பிறகு பிரிஞ்சு போய் அவர் என்ன செய்கிறாரு? வீட்டை ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஹேல்டர் அப்படின்னு பேர். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மணமகனுடைய வருகை. அதையும் பார்த்தோம். மிட் நைட்டில் வராரு. அதே மாதிரி இந்த கடைசி நாட்களில் வந்தார். இந்த மிட் நைட்டில் வரும்போது அவர் இது 3வது காரியம், மணமகனுடைய வருகை இல்லைங்க. நிச்சயம் பண்ணிவிட்டு அவங்க போனது பிறகு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் வருவார். மறுபடியும் வரும்போது என்ன வருவார்னா, முதலாவது தூதன் அனுப்புகிறார். மாப்பிள்ளை வரும்போது அந்த நாட்களில் முதல்ல ஒரு தூதன் அனுப்பி சோஃபார் அப்படிங்கிற எக்காலத்தை வந்து ஊதுவாங்க. மாப்பிள்ளை வராருன்னு. நம்ம ஊரில் மாப்பிள்ளை வராரு, மாட்டு வண்டியில் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா? அது மாதிரி சோஃபார் அப்படிங்கிற ட்ரம்பட் வாய்ஸோடு ஊதுவார். அதுக்கு பேர் சோஃபார். அந்த ட்ரம்பட் வாய்ஸ் யார் ஊதுவா? மாப்பிள்ளை தோழன். இப்போ கடைசி நாட்களில் அந்த ட்ரம்பட் யார் மூலம் வந்துச்சு? கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும். அந்த ஆரவாரம் தான் தீர்க்கதரிசி செய்தி, எக்காலம். அது வந்து தான் நினைச்சது, மணமகன் வருகிறார். அந்த பலமுள்ள தூதன் மேகஸ்தம்பத்தை காமிச்சு சூரிய உதயங்கிற செய்தி சொல்றாரு. இதோ அது கிறிஸ்து அப்படின்னார். மத்திய ஆகாயத்துக்கு அவர் வந்தாச்சு. என்ன செய்யறாரு? அங்கே வந்து மணவாட்டிகிட்ட மேலே நிற்கிறார் ஆகாயத்தில். எதுக்கு? அழைத்து செல்வதற்காக.
இதனுடைய பிரசன்ஸ் இந்த 63 ஆண்டுகளாக உலகம் முழுவதுமாகவே 63 ஆண்டு காலமாக இந்த வருகை ப்ராசஸிங்கில் இருக்கிறது முடியல. இந்த மெசேஜ் உலகம் முழுவதுமாகவே ரேஸ் ஆகுது. யூடியூப் மூலமாக போகுது, சோஷியல் மீடியாவில் போகுது, பேப்பர்ஸில் போகுது, ஆடியோவில் போகுது, ரெக்கார்டிங்கில் போகுது, லெட்டரில் போகுது. எல்லாம் எந்தெந்த சேனல் இருக்குதோ, எந்தெந்த கம்யூனிகேஷன் இருக்குதோ அத்தனை டிவைஸ்லையும் மெசேஜ் போகுது. முன்குறிக்கப்பட்ட மனவாட்டி உலகத்தில் எல்லா பக்கமும் இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் அந்த கழுகுக்கு கழுகின் ஆகாரம் போகும். சரிங்களா? இதுதான் மணமகளுடைய வருகை. 1963 பிப்ரவரி 28 வருகை. அதில் மாற்றம் இல்லை. அந்த வருகைக்குரிய சப்ஜெக்ட் எடுக்கணும்னா அது 1 மணி நேரம் அது போகணும். அதை விட்டுருங்க. இப்போ கல்யாண காரியத்தை மட்டும் பார்ப்போம். இதுக்கு பேர் சோஃபார். பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்ன மோகர் சொன்னேன், அதுக்கு பிறகு எழுபா அப்படிங்கிற காரியத்தை சொன்னேன், அதுக்கு பிறகு கெதுபா, மோகர் கெதுபா சொன்னேன், அதுக்கு பிறகு ஹேடர் சொன்னேன். இப்போ வந்துட்டு சோஃபார், எக்கால சத்தம். இன்னைக்கு இந்த எக்கால சத்தத்தோட இடிமுழக்கு சத்தமும் மிக்சிங் ஆகிருக்குது. அது மணவாளனுடைய சத்தம், பிரதானுடைய சத்தம். அது தனி சப்ஜெக்ட், பிறகு பார்த்துருவோம். இதுக்கு அடுத்தபடியாக திருமண பந்தல் மற்றும் விருந்து. அப்போ திருமண பந்தல், மணவாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கல்யாணம் நடக்கும் இல்லையா? அப்போ திருமண பந்தல் வந்து 4 பில்லர், 4 மூங்கிலோ கொம்புகளோ வச்சு மேலே பந்தல் போடுவாங்க. நீங்கள் இந்தியாவில் சில இந்துக்கள் திருமணத்தை பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் 4 பந்தக்கால் நெட்டி மேலே போட்டு மணவரைக்கு நடுவால், கல்யாண மண்டபத்துக்கு நடுவால் ஒரு மணவரை வச்சுருப்பாங்க. அதில் பொண்ணு மாப்பிள்ளை தான் இருப்பாங்க, புரோகிதர் இருப்பாங்க, அவ்வளோதான். அக்கடி குண்டத்தில் ஓமம் வளர்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே இருந்துச்சு? எங்கெல்லாம் பைபிளில் இருந்தான். பரலோகத்தில் அப்படி தான். அங்கே வந்து தேவன் செய்கிறாரு, அங்கே அவர்களுக்குன்னு ஒரு விசேஷத்தான ஒரு 4 கொம்புகள் உள்ள பந்தல், அதுக்கு பேர் கூப்பான்னு பேர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காவல் காக்கிறது 4 ஜீவன்களும். 4 ஜீவனுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சத்தம் கிறிஸ்துவின் சத்தம். 4 என்பது விடுதலை. இந்த 4 காரியங்களுக்கு மத்தியில் ஒரு கல்யாணம், அதுக்கு பேர் கூஃபான்னு பேர். அதுங்களா? அந்த கூஃபா, CUPPAH, கூபா எபிரேய வார்த்தை. அந்த கூபாவுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த கூபாவில் தான் மணவாழ்னு மணவாட்டி இருப்பாங்க, அங்கே தான் கல்யாணம். சரிங்களா? இது வந்து கடைசி கட்டமாக நடக்கிறது. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மணவாட்டிக்கு ஒரு காரியத்தை தேவன் வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கல்யாணம் நடக்கும்போது அந்த கூபாவுக்கு அந்த கூபாவுக்குள்ள அவங்க போறதுக்கு முன்னதாக, கல்யாண பந்தலுக்கு போறதுக்கு முன்னதாக அவங்க மணவாட்டிக்கு வந்து குளியல் சடங்கு வைப்பாங்க. அதுக்கு பேர் சடங்கு, ஒரு குளியல் சடங்கு. அந்த குளியல் சடங்கெல்லாம் வச்சு அங்கே இருக்கிற பெண்மணிகள்லாம் அவங்கள குளிக்க வச்சு புத்தாடை அணிந்து மணவரைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுபோல் இந்த நாட்களில் தேவன் நமக்கு ஒரு குளியலை கொடுத்துருக்கிறார். தேவ வசனத்தினாலே திருமுழுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற நாமத்தினாலே ஞானஸ்நானம், தேவனுடைய வார்த்தை என்கிற திருமுழுக்கினாலே இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி ஜீவ தண்ணீர், தீட்டு கழிக்கும் தண்ணீர் மூலமாக மணவாட்டி குளிப்பாட்டப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு செல்கிறார். சரிங்களா? ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. எந்த ஒரு ஊழியக்காரனாவது கடைசி கால செய்தியில் இருக்கிற இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஊழியக்காரர்கள் யாராவது ஒருவர், பிரதர் ராஜா பிரதர் நீங்கள் பேசுகிறது தப்பு, செய்தியில் வந்து இத்தனை 1963க்கு பிறகு மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு காட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நேரடியாக வாங்க முடியாது. கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, நம்மளை கழுவி ஊற்றுறது, மட்டம் தட்டுறது, இதெல்லாம் வந்து சாத்தானுடைய கிரியம். அதெல்லாம் அப்படியே எனக்கும் பேச தெரியும். ஒருத்தர் நான் பேசுனா அவன் அழுதுருவான், குப்புறப்படுத்தாலுமா, தூக்கமே வராது. அது நம்முடைய வேலை கிடையாது. வார்த்தையை பிரசங்கிக்கணும், வார்த்தையில் சந்திக்கணும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ பர்சனல் அட்டாக்கு, பர்சனல் லைஃப்பை பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை. அது பேசக்கூடாது. செய்தி என்ன சொல்லுது? செய்திக்கு செய்தி, அவ்வளோதான். செய்தி கரெக்டாக வருதா? என் எதிரி சொன்னாலும் சரி ஆமேன், அவ்வளோதான். நான் அவனை மதிக்கிறதுனோ இல்லையோ அந்த செய்தியை மதிக்கிறேன். நீ என்னை மதிக்கிறியோ இல்லையா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ மதிக்கிறனால எனக்கு சோறு கிடைக்க போதா? மதிக்கலைன்னா சோறு இல்லாமல் போயிட போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், என்னை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, என் மூலமாக தேவன் கொடுக்குற செய்தி இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அது வேற. ஆனால் நீங்கள் செய்தி யார் மூலமாக வந்தாலும், ராஜா மூலமாக வந்தாலும் கூட அது செய்தியாக இருக்கிற பட்சத்தில் ஆமென் என்றும் போயிடும், அவ்வளோதான். ஸோ செய்தியானது இவ்வளோ விசேஷத்தாக இருக்கிறது. இப்போ இந்த செய்தி நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால்
இந்த செய்தியை வந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலப்பட்ட செய்தி போட்டிருக்கிறேன். அதுங்க சபையில் பேசுனது. கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அதை நான் வந்து என்ன செய்கிறேன், ஒளிபரப்பு செய்கிறேன். அதுக்கு முன்னதாக அநேகர் கேட்டுக்கொண்டாங்க, பிரதர் இந்த கல்யாண விஷயத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் பிரதர். நான் சொன்னேன், ஏற்கனவே யூடியூப்பில் 2 பதிவு இருக்குதுன்னு, எல்லாம் கண்டுபிடிக்க முடியல பிரதர், இன்னும் கூட விளக்கமாக வேணும். சரி, இந்த செய்தி குறிப்புகளோடவே டிஸ்பிளே பண்ணி போடுறேன், கேட்டுக்குங்க பிரதர். இதுக்கு மேலே எதாவது டவுட் வேணால் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஸோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு மனவாட்டிக்கு அப்படின்னாக்க தவறான உபதேசத்துக்குள்ளே போயிடுவீங்க. ரேப்சரை நடந்துச்சுங்கன்னு போகணும். இனி எதுக்கு ரேப்சர் தான் முடிஞ்சிட்டு எதுக்கு சபை நடத்தி வேஸ்ட்டு தண்டம் அப்படி சபையை நிறுத்துவீங்க. நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சுட்டு சொல்கிறீங்களே, அப்புறம் நான் ஐயோ கல்யாணம் முடிஞ்சாலும் சபை நடத்துனீங்கன்னு அவன் சொல்லுவான். ஆனால் பிரிஞ்சு வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, ஐயோ அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்போ ரேப்சர் முடிஞ்சிருச்சு, நான் எங்கள் சபையில் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன். திருச்சி ரூபன்னு கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுருந்தார். ஆத்துமாக்கள் எல்லாம் செதறி போகிறாங்கன்னு மறுபடியும் கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நிறைய பேருக்கு அவிசுவாசம், அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், மோச இருதய கடினது நிமித்தம் அவங்களுக்கு ஒரு பெண்ணை தள்ளிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். ஆனால் ஆதியில் அப்படி கிடையாது. அதுபோல் சத்தியம் என்னென்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ரேப்சர் நடந்துருச்சு, ஞானஸ்தானம் தேவையில்லை, ஆனால் விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவங்க பலகீனம் உள்ளவர்கள், அவங்க பலப்பட்டாங்கனாக்கா அவங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. என்னையா கோமாளி திருதி சொல்கிறார், ஒன்றா கருப்பாரு இல்லை வெள்ளையாரு, அவ்வளோதான். ஒன்றா பாவத்தில் இரு ஜீவனில் இரு, ஒன்றா சரியாக இரு தப்பாக இரு, 2 மிக்ஸ் பண்ணாத அப்படின்றார். ஸோ ஃபார்மாலிட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது, ஃபார்மாலிட்டிக்கு ராபோஜனம் கொடுக்கறதுலாம் தேவன் அறிஞ்சிருப்பார். உன் இருதயத்தை தேவன் அறிவார். நீ எதை உபதேசிக்கிறாயோ அதை ஆம் என்றும் ஆபன் என்று ஜனங்களுக்கு பயப்படாமல் சொல்லணும். மற்ற ஊழியக்காரர்களுக்கு பயப்படக்கூடாது. நம்ம இதை சொன்னோம்னா, இதை விசுவாசித்தோம்னா, இந்த ஊழியக்காரர் நம்மகிட்ட பேச மாட்டார், இந்த ஊழியக்காரர் நம்மகிட்ட தொடர்பு வைக்க மாட்டார், இந்த கூட்டமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், நாளைக்கு நம்ம சபையிலேருந்து ஒரு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை எடுக்கிறது, நம்ம சபையிலேருந்து பொண்ணு எப்படி நமக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதில் மாய்மாலமாக இருக்கிறாங்க. திருவள்ளூரில் ஒரு ஆசிரியர் ஒரு சபை நடத்துகிறார், அம்பத்தூரில் தான் இருக்கார். நல்ல சௌகரியம், இது வரைக்கும் நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு முறை பேசுகிறேன், ஐயா சென்னையில் இருக்கிற சூளமேட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பற்றி அவங்க வந்து கழுவி ஊற்றுவாங்க, விழுந்து போயிட்டாருன்னு. நான் அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன். ஒரு நாள் அவரை வச்சு மீட்டிங் போடுறாங்க. நான் கேட்டேன், என்னையா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அன்றைக்கி அந்த ஆளை வேண்டாம் நீங்கள் இப்போ கூட்ட வச்சு நடத்துகிறீங்கன்னு. அவர் சொன்னார், பிறகு என்ன பண்ணுறது, நம்ம ஐக்கியம் வேணுமில்ல பிரதர், நாளைக்கு செத்து போனால் 4 பேர் வரணும் இல்லை, நம்ம கல்லறை தேவை, கல்யாணம் பண்ணுறது தேவைன்றார். அதுக்கு நீ ஸ்தாபனத்துலேயே இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த பொழப்பு? இந்த செய்தி வந்து உலகம் முழுவதுமாகவே நம்ம எதிர்த்து நின்றாலும் பிரணாம் சொல்கிறார், மண்பானையில் இருக்கிற தண்ணியை குடித்து காஞ்ச ரொட்டி தின்னாலும் திமனை தவிர மெசேஜில் டாக்டரியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்ற. பிரணாமே நீர் இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க, இப்படி பேசுனா ஜனங்க கேட்க மாட்டாங்க, மற்ற ஊழியக்காரர்களோட ஒத்துப்போங்கன்னும் போது இந்த காலி நாற்காலிக்கு தான் நீ பிரசங்கம் பண்ணுவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், தேவன் ஆபிரகாமுக்கு இந்த கற்களினாலே பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நான் எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, மண்பானையில் இருக்கிற தண்ணியை குடித்து காஞ்ச ரொட்டி தின்னாலும் கூட சத்தியத்தை தான் பிரசங்கிப்பேன்னாரு. அந்த செய்தி கேட்குற இந்த ஆளுக முழு நேரம் ஊழியத்துக்கு வர்றது கிடையாது, வேலைக்கு போயிடுறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடையை திறந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி சர்ச்சை திறந்து கூட்டி பெருக்கி அன்றைக்கி வர இந்த 10 பேர்த்துக்கு 2-3 குடும்பம் இருக்கும், அதில் பெரிய வீராதி வீரர் மாதிரி செய்தி பேசுகிறது. 2-3 பேர் இருந்தாலும் ஏசு அங்கே இருப்பார் தான். உங்கள் கூட்டத்தில் இருக்கிறாரா? எல்லா கூட்டத்திலும் 2-3 பேர் எல்லா இடத்துலையுமே இருப்பார் அவர். மற்ற பாஸ்டருக்கு பயந்துக்கிறது. நம்ம இந்த செய்தி சொன்னால் நம்மளை வந்து விளக்கிடுவாங்க, இவரோட நம்ம ஐக்கியம் வச்சா, ராஜாவோடு நம்ம பேசுனாக்கா இவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, ராஜாவுடைய கூட்டத்துக்கு நம்ம போனால் இவங்களாம் நம்ம விட்டு பேச மாட்டாங்க, ராஜாவுக்கிட்ட நம்ம பேசுகிறது தெரிஞ்சாக்க ரகசியமாக ஃபோன் பண்ணுறது, ரகசியமாக பேசுகிறது, ரகசியமாக இது பண்ணுறது. எதுக்கு அந்த பொழப்பு, நேர பொழப்பு? தேவனுக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, தைரியமாக நில்லுங்க. ஆத்துமாக்களுக்கு வந்தாலும் வராவிட்டாலும், எந்த ஊழியக்காரன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சத்தியத்துக்கு மட்டுமே நினைத்திருப்பேன். இந்த சத்தியத்தை எவன் கரெக்டாக கொடுக்குறானோ அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். யார் தைரியமாக பேசுகிறாங்களோ சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு தில்லா நில்லுங்க. மற்றவங்களுக்காக பயப்பட வேண்டாம். இந்த செய்தி விளையாடப்பட்ட இந்த செய்தி தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. உலகத்தில் 500-600 கோடி ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம கைக்கு வந்திருக்குதுனாக்க தேவன் நம்மளை பார்த்துருக்கிறாரு. அதை நம்ம உண்மையோடும் உத்தமத்தோடும் அதை காத்துக்கொள்ளணும். சண்டை போடலாம் வார்த்தைக்காக,
மாம்சத்தில் சண்டை போடக்கூடாது, ஆவியில் சண்டை போடக்கூடாது, நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பரிகாசம் பண்ணி அல்லது பாடி லாங்குவேஜ் பாடி ஷேம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. வார்த்தையில் சந்திக்கணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா, கேள்விகள் எதாவது இருந்துச்சுனாக்கே, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புனீங்கனாக்கே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரடியாக கூப்பிட்னாலும் நேரடியாக பேசுகிறனாலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட்.